நான் 26 முதலமைச்சர் விஜய் ஆயிடுவாரான்னா சான்சஸ் இல்லைங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆடியன்ஸ்க்கு ஹோப் கொடுக்குறாங்க, அவங்க பிலீவ் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸை கொண்டு வராங்க அந்த தோற்றத்துக்கு. அது அவங்களோட பாலிடிக்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அது விஜய்க்கே கான்ஃபிடன்ஸ் கிடையாது, விஜய்க்கு அந்த நம்பிக்கை இல்லை. இது லாங் டைம் ப்ராசஸ்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். கள்ளச்சாராயம் அங்கே நடந்தது சம்பவம் ஒரு வீட்டில் டெத்துக்காக எங்கள் கலாச்சாரம் குடிக்கிறாங்க. இந்த டெத்துக்கு குடிக்கிற சீனையும், சந்தோஷமாக இருக்கிற குடிக்கிற சீனையும், கல்யாணத்தில் குடிக்கிற சீனையும் கொண்டு வந்தது யார்? படமா? சினிமா தான். இங்கே நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் குடிச்சிட்டு சோபாவில் திரும்பி படுத்துக்கிட்டு அந்த சோபாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போவாங்களாம். எந்த காலேஜில் அந்த மாதிரி நடந்திருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், எந்த காலேஜில் அந்த மாதிரி நடந்திருக்கு? நீங்கள் அந்த ப்ரொஃபஸரை அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அப்போ இது நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம்பிளை கொண்டு வரீங்க? அப்போ எல்லா ப்ரொஃபஸரும் போதையை போட்டு நீங்கள் படுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போய் காலேஜில் இறக்கி வைப்பாங்களா? இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மாநாட்டில் ராகுல் காந்தி நிச்சயமாக வருவார். அப்படியா? ஆமாம், ராகுல் காந்தி நிச்சயமாக வருவார். தேசிய தலைவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது நிச்சயமாக இருக்கும். ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. இன்றைக்கி எபிசோடில் நம்ம விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரி, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் எப்படி போயிட்டுருக்கு, 2026 எப்படி இருக்கும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் யாசர் ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக விஜய் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இந்த ஈவெண்ட் மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறதுங்கிறது இது ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே எடுத்து நடத்தணும். இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அதை டைப் பண்ணி உடனே நம்ம அந்த வீடியோ பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் என்ன இருக்குங்கிறத மாணவர்கள், கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் விஜய் இந்த முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காருல்ல. போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க, இது தொடர்ந்து 2வது வருஷம். ஸோ இது நம்ம பாராட்ட வேண்டிய விஷயந்தான். இப்போது போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரேடியாக ஒரே ஒரு கான்வகேஷன்லேயே அவர் அந்த கொடுத்து முடிச்சிட்டாங்க, அவார்ட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க, நல்ல திட்ட உதவிகள்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா 2 டிவிஷனாக அவங்க பிரிக்கிறாங்க. ஒரு 8 மாவட்டம் தனியாக, இன்னொரு அடுத்த மாவட்டங்கள் 2 கட்டமாக நடத்துகிறாங்க. இந்த நலத்திட்ட உதவிங்கிறது மாணவர்களுக்கு கொடுக்கறது ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம பாராட்டக்கூடிய விஷயம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய பாலிடிக்ஸையும் நம்ம பார்க்கணும். அதுதான் சொல்ல வரேன். இது எப்படி நல்ல விஷயந்தான், பட் ஆனாலும் இதில் ஒரு சுயநலம், இதில் இன்னொரு கேள்வி ஒன்று வருது இல்லை, அரசியலுக்கு இந்த கல்வி விழா தேவையாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ இதையும் நம்ம தெளிவுபடுத்தணும். அந்த அரசியலுக்கு இந்த கல்வி விழா தேவை அப்படின்னா, ஒரு பாலிடிக்ஸ், அதாவது ஒரு நடிகராக இருக்கக்கூடிய நேரத்தில் விஜய்க்கு இருக்கக்கூடிய திங்கிங் டோட்டலாக வேறு. நான் பாலிடிக்ஸ்க்கு வரேன்னா அந்த திங்கிங் வேறு. எனக்கு நான் பாலிடிக்ஸ் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், நான் முதலமைச்சர் ஆகணும் முடிவு பண்ணிட்டேன், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன். ஸோ இதான பாலிடிக்ஸு. அப்போ இதையும் அரசியலாக தான் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் நிறைய பேர் எழுப்புறாங்க. நிச்சயமாக அரசியலாக தான் பார்க்கணும். இந்த அரசியல் இவங்க ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த விஜயோட பாலிடிக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். அந்த பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கான்வகேஷனுக்கு அங்கே அந்த முடிவு உங்களுக்கு தெரிஞ்சிடும். விஜய் முதல்ல ஒரு ரசிகர் மன்றம் இயக்கம் தான் அவங்க அப்பாவுடைய அந்த பொறுப்புலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷன் அது நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் இவங்க தனியாக பிரிஞ்சுட்டாங்க. அப்பா கூட இருந்த புஷி ஆனந்த் விஜய் கூட இருந்து, விஜய்க்கு இப்போ அரசியலோட ஆசனாக அவர் தான் இருக்கார். அவரை வச்சு தான் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு விஜய். மக்கள் மன்றம்னு சொல்லி விஜய் மக்கள் மன்றம்னு சொல்லி இயக்கம்லாம் ஆரம்பித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த பாலிடிக்ஸில் ஸ்டாண்டர்ட் பையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் தான், திமுக, அதிமுக. ஏன் இந்த திராவிட கட்சிகளை அதான் ஸ்டாலின் கூட சொல்லியிருப்பார்ல, எந்த கொம்பனாலும் திராவிட இயக்கத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல. இங்கே திராவிடங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு ஊறி போன ஒரு விஷயம். ஸோ அதை மாற்று அரசியலுங்கிற ஒரு கேள்வியை நிறைய தலைவர்கள்லாம் முன்னெடுக்கிறாங்க. திமுக கூட அதிமுக கூட பயணித்தவங்கள்லாம் இந்த லாபியை உடைக்கணும்லாம் நினச்சிருக்காங்க, ஆனால் முடியல. ஆனால் இதை தவிர்த்து என்ன ஒரு அரசியல், இன்னொரு அரசியல் தேவைப்படுது இல்லை. அந்த அரசியல் எதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் தேசிய அரசியல். இப்போ லைக் சீமான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த அரசியல் தமிழ்நாட்டுக்கு 50 வருஷமாகவே அந்த நீட் இருக்குது, தமிழ் தேசிய அரசியல். அந்த நீடை உடைக்கிறதுனா அது திராவிட கட்சிகள். ஏன்னா பாலிடிக்ஸ் லாபி வரப்போ திராவிடத்தை முன்னிறுத்தி தமிழ் தேசியத்தை உடைக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் லிங்க் இருக்குது, ஓகேவா? அதிமுக திமுக திராவிட கட்சி தான், ஆனால் அவங்க தமிழ் தேசியமும் பண்ணுவாங்க, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த தமிழ் தேசியம் இவங்களுக்கும் எடுப்படலை, யாருக்கு? சீமானுக்கும் எடுப்படலை. அது அவரோட இன்னொரு பிரச்சனை, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ இருக்குது. திராவிட கட்சிகளுக்கு மாற்று யாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. திராவிட கட்சிக்கு மாற்று இங்கே மக்கள் தேசிய கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன் திராவிட கட்சிகளுக்கு மாற்று, ஏன் காங்கிரஸுக்கு வாக்களிச்சிருக்கலாம்,
ஏன் இவருக்கு பாஜகவுக்கு வாக்களிச்சிருக்கலாம். தேசிய கட்சியை தமிழ்நாட்டில் மாநிலம் ஆட்சி செய்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கல, தமிழ்நாட்டு மக்கள். அதில் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்போ இவங்களுக்கு மாற்று வேறு 3ஆம் கட்ட தலைவர்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு விசிகா, திருமாவளவன், வைகோ, விஜயகாந்த் இவங்களாம் வச்சு அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தபடியாக ரஜினி வராருன்னு சொன்னாங்க. வராருன்னு சொல்லியே நிறைய ஏமாற்றம் தான் அடைஞ்சாங்க அவங்க ரசிகர்கள்லாம். அடுத்து மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் வந்த வேகத்தில் பிக் பாஸ் போனார், திரும்பி வந்தார், கட்சியை திமுகவோட இணைச்சி பயணிச்சிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ விஜயை வந்து நம்ம தொழில்நுட்பமாகவும் தொலைநோக்கு பார்வையாகவும் நம்ம பார்க்கணும், கவனிக்க வேண்டிய விஷயம். மக்கள் மன்றம் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரஜினிக்கும் இருந்துச்சு, நான் ஒரு நடிகருக்கு கம்பேர் பண்ணியே சொல்கிறேன், ரஜினிக்கும் இருந்துச்சு, விஜய்க்கும் இருந்துச்சு. ரஜினி வந்து மக்கள் மன்றத்தில் இருக்கிறப்ப என்னென்ன உதவி செஞ்சுருக்காருங்கிறத விஷயங்களை நம்ம பார்க்கணும். ரஜினி என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, விஜய் செஞ்ச ஓரளவு விஷயம் கூட ரஜினி செஞ்சதில்லை. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த கிரவுண்ட் பாலிடிக்ஸே அங்கே அடிபட்டு போயிருது. ஸோ ரஜினினால் டேக் ஓவர் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் ஓவர் பண்ண முடியாதுங்கிறது ரஜினிக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் அவங்க அது இன்னொரு ப்ரெஷரும் இருந்துச்சு, அதனால் நிப்பாட்டிட்டார். இந்த விஷயம் தான் நம்ம பார்க்கணும். மக்கள் மன்றம் ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் மன்றம் ஆரம்பித்து நான் சொல்கிறது வந்து நான் கிரவுண்ட் பாலிடிக்ஸ்லேருந்து பார்த்துட்டு வரேன், விஜயோட இந்த பாலிடிக்ஸை பார்த்துட்டு வரேன். என்னோடய வேவ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, விஜய் இதை சரியாக பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக விஜய் தவிர்க்க முடியாத தலைவர் தமிழ்நாட்டில். கிரவுண்ட் பாலிடிக்ஸ்னால் நம்ம ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஊராட்சி, பேரூராட்சி, ஒன்றியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். அதுக்கப்புறம் நகராட்சி, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி, அதுக்கப்புறம் தான் மாவட்டம் நிர்வாகம்லாம் வரும். இவங்க இந்த கிளை ஒன்றியம்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, ஊராட்சிகள்லாம் சின்ன சின்ன வில்லேஜஸ்ஸு. இப்போது காஞ்சிபுரம் போகிறீங்கன்னா காஞ்சிபுரத்தில் ஒரு தாலுக்கா இருக்கும், தாலுக்காக்குள்ளே ஒரு வில்லேஜ் இருக்கும், அங்கே விஜய் மக்கள் இயக்கம் இருக்கும். ஸோ அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்க சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்க, ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க, அது நல்ல வரவேற்பு ரீச். ஸோ அங்கேருந்து இவங்க அவளோட பாலிடிக்ஸை தொடங்குறாங்க. அப்போது மக்கள் மத்தியில் அங்கேயே ரெஜிஸ்டர் ஆகிட்டே வருது. உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற அந்த காலகட்டங்கள் அதிகமாக இன்னும் நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு தான் வராங்க. இப்போ குறிப்பாக நீங்கள் சென்னையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கக்கூடிய அண்ணா நகர், அம்பத்தூர் பகுதிகளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வாரத்துக்கு வந்து ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகள் பண்ணிடுவாங்க. நான் சொல்கிற கட்சி விஷயங்கள் இருக்கும். கட்சியில் வந்து ஒரு போஸ்டர் அடிக்கிறதோ, அந்த கொடி வைக்கிறதோ, அந்த போர்டு வைக்கிறதோ, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க மக்கள்கிட்ட வந்து அதிகமாக நேரடி தொடர்புக்கு வராங்க. வெற்றி கழகத்தினர் தொடர்புக்கு வரப்போ இவங்க இப்போ சென்னை போகிறமான சிட்டிகளில் நான் சொல்கிறேன், சென்னை, கோயம்புத்தூர், இப்போ குறிப்பாக நான் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து வீக்லி அந்த சனி ஞாயிறு அந்த நாட்களில் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க. நிறையாவே நலத்திட்ட உதவிகள்லாம் பண்ணாங்க. சாப்பாடு மெயினாக வந்து நம்ம எந்த விஷயத்தில் வந்து மக்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்கன்னா அந்த சாப்பாடு விஷயத்தில். இப்போ அம்பத்தூர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி காலையில் வந்து டிஃபன் கொடுக்குறாங்க இலவசமாக. ஒரு 50 பேருக்கும் 100 பேருக்கும் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த 50 பேர் 100 பேர் என்ன செய்வாங்கங்கிற ஒரு இதில் அதுவும் பாலிடிக்ஸ் தான். பட் அந்த பாலிடிக்ஸை மக்களோட ஒன்றிணைஞ்சு தொடர்புலேயே இருக்கிற மாதிரி விஜய் கட்சியில் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு வளர்ச்சிக்கான அடுத்தபடியாக தான் நம்ம பார்க்கணும். இப்போ இதுலேருந்து திட்டங்களை கொண்டு வந்து இது வரைக்கும் வந்து நிறைய அறிக்கைகள்லாம் விட்டார். இப்போ சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் மரணத்துக்கு இந்த நேர்லேயே போயிருந்தார். சில உதவிகள்லாம் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஆனால் உதவிகளை வந்து செய்திகளால் நம்ம பார்க்க முடியல. அதெல்லாம் நம்ம பார்க்காம அந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பார்த்தாரு மக்களை, மருத்துவமனையில் மட்டும்தான் பார்த்தாரு, அந்த ஸ்பாட்டுக்கெலாம் போகல. மருத்துவமனையில் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டு அடுத்து வந்து இந்த நலத்திட்ட உதவிகள் இந்த ஃபங்க்ஷன் அடுத்த ஒரு சில நாட்களில் இந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த விஜயோட அரசியலுக்கு வந்து ஒரு ஸ்டார்ட் அப். இப்போ பொதுவான டாக் என்னென்னா, ஒரு 200 கோடி ரூபாய் பிஸ்னஸ் இருக்குது விஜய், அதை விட்டுட்டு வராருன்னா அவருக்கு ஒரு சுயநலம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அவர் மீட்டிங்கில் வந்து தமிழ்நாடுனா என் பேர் இருக்கணும், எம்ஜிஆர் எப்படியோ அந்த மாதிரி எனக்கு ஜெயிக்கிறது தோக்கிறது முக்கியம் இல்லை, தமிழ்நாடுனா என் பேர் இருக்கணும், அது நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னதான் அவர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அது உண்மை? எதுக்காக அவர் அரசியலுக்கு வந்தார்? ஒரு மணி பேங்க் இருக்குது அவருக்கு, நல்ல நடிகர், ஒரு பெரிய ஒரு பட்டாளத்தை கூட வச்சுருக்காரு. இப்போது விஜய் கூப்பிட்டாருன்னா 1 லட்சம் பேர் வராமல் இருக்க மாட்டாங்க. 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பேர், 50,000 பேராவது சேர்றதுக்கான ஒரு கூட்டம் இருக்குது. அரசியலுக்கு ஏன் வராரு, தமிழ்நாடுனா என் பேர் இருக்கணுங்கிற மாதிரிலாம். முதலமைச்சருங்கிறது வந்து ஒரு பெரிய கனவு எல்லாத்துக்குமே, புரியுதுங்களா? சினிமா நடிகர்களுக்கு படத்தில் நடித்தோம், அதை படத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கனவாகவும் சில பேருக்கு இருக்குது. இவ்வளோ கூட்டம் இருக்கிறப்ப இந்த கூட்டத்தை பயன்படுத்தி வரக்கூடாதுங்கிறது அவரோட முடிவு. அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கினா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தவறாக பயன்படுத்தினா வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தை சரியாக வழிநடத்துகிறாராங்கிறத நம்ம பார்க்கணும். இது கரெக்டாக மக்களை வந்து அரசியல் படுத்தப்படுவாராங்கிற ஒரு கேள்விலாம் வருது இல்லை. இன்னும் இவர் கட்சி ரிஜிஸ்டர் தான் பண்ணியிருக்காரு, அடுத்த கொள்கை என்னான்னு சொல்லணும்,
என்னென்ன கொள்கைகளை அவர் கொண்டு போவாருங்கிற மாதிரிலாம் சொல்லணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இவர் இன்னும் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாருங்கிறத நம்ம முழுமையாக பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கிடையில் மாநாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லா நடிகர்களுக்குமே அந்த ஆசை இருக்கும். இப்போ ரஜினிக்கு அந்த ஆசை இருக்குது அப்படின்னா, ரஜினிக்கு வந்து அந்த 90s வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அப்போ வந்து பெரிய பட்டாளம், நீங்களாம் சின்ன பசங்களாக இருப்பீங்க, நானும் அப்போ சின்ன பையன் தான். அப்போ வந்து அந்த பெரிய பட்டாளம் இருந்துச்சு, அந்த வேவ் இருக்குல்ல, அந்த வேவை வந்து அவர் பயன்படுத்தலை. அப்போ ரஜினிக்கு அதுதான் ஒரு பெரிய ஃபெயிலியர். இப்போ வரைக்குமே பெரிய மூத்த அரசியல்வாதிகள்லேருந்து மூத்த அரசியல் விமர்சகர்கள், ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். ஒருவேளை அந்த ரஜினி அப்போ அதை பயன்படுத்தினான்னா இன்னைக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு முதலமைச்சரோ ஆகின வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கு. ஸோ அந்த லாபியை வந்து விஜய் யூஸ் பண்ணுறாரு, அதில் தப்பு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அந்த கூட்டம் என் பின்னாடி இருக்குது, அந்த கூட்டத்தை பயன்படுத்தி நான் முதலமைச்சர் ஆகணும், எனக்கு இவ்வளோ கோடி, அது இது நம்ம பார்க்கணும். ஒரு மணி பேங்க் உள்ள ஆள் நல்லா சம்பாரிச்சுட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு ஜாலியாக வெளிநாடு சுற்றிட்டு, எவ்வளோ நடிகர்கள் இப்போ அஜித்லாம் பைக் ரைடிங் அந்த மாதிரி சுற்றுறேன். அந்த மாதிரி சுற்றாமல் நான் வரேன். அரசியலுங்கிறது வந்து அரசியலில் வந்து பதவி, அந்த பதவி வெறி, பணம் வெறி இதெல்லாம் இல்லாமல் அரசியலுங்கிறது ஒரு சேவை தான். அரசியலுங்கிறது சேவை தான். சேவை இங்கே எத்தனை அரசியல்வாதிகள் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அந்த சேவையை பணத்தோடு செட் பண்ணிக்காமல் எந்தெந்த அரசியல்வாதிகள் பண்ணுறாங்க, எந்தெந்த கட்சிகள் பண்ணுறாங்கங்கிறத மக்கள் பார்க்குறாங்கல்ல. இப்போ நார்த்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கணும், சவுத்தில் எடுத்துக்கணும், கேரளா, ஆந்திரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ ஒரு நடிகர் வராரு, அப்போ அது சேவையாக சேர்ந்து மணியும் சம்பாதிக்கணும்னா அது அவரோட விருப்பம். அது ஆனால் சேவையாக பார்க்கணும். அவர் எப்படி சேவையாக அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறாருங்கிறது தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த லாபி நமக்கு தெரியும். இப்போ விஜய் வந்து நிறையா நலத்திட்ட உதவிகள் பண்ணுறாரு, கட்சி அனௌன்ஸ் பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. ஆனால் இன்னும் பேச ஆரம்பிக்கலை, இன்னும் கொள்கைன்னு தெரியல. பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் எப்படி இருக்காருன்ட்டு. இப்போ ரீசெண்டாக அவர் ஸ்பீச்லேயுமே நிறையா கான்ட்ரவர்சி ஆச்சு. அதில் ஒன்று வந்து இந்த ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து இந்த மீடியாலாம் வந்து ரொம்ப பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னார். அது எப்படி பார்க்குறீங்க? அவர் கான்ட்ரவர்சியாக பேசுகிறாருன்னா, அதாவது இந்த ஆன்லைன் சோசியல் மீடியா வந்து ரொம்ப அதிகம். இப்போ விஜய் ஒரு வார்த்தை பேசுகிறாரு அப்படின்னா அந்த 50 லட்சம் உறுப்பினர்களும் அதை ஷேர் பண்ணுறாங்கல்ல. ஸோ அந்த பகிர்வையும் நம்ம பார்க்கணும் வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த இவர் கேப் விட்டு சமூகத்துக்கு முன்னாடி வர, மக்கள் மன்றத்தில் முன்னாடி வரப்ப அதை வைரல் படுத்துகிறாங்கல்ல, அந்த விஷயத்தில் நம்ம வந்து பாராட்டணும். அரசியல் கட்சினா தொடங்குறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கணும், தொடங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது கரெக்டாக அவங்க பயன்படுத்துகிறாங்க. நான் குறை சொல்ல மாட்டேன். சோசியல் மீடியாவில் விஜய் கட்சியினர் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சீமானுக்கு அடுத்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து தொடர்ந்து அந்த ஐடி விங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். இது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ மீடியாவை பற்றி விஜய் பேசினார்ல, நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை இதாகணும். நான் ஒத்துக்கிறேன், தப்பு கிடையாது. அந்த நல்லவர்களை வந்து கெட்டவர்கள் ஆக்குறாங்கல்ல, அந்த கெட்டவர்களை ஆக்கப்படுறாங்கல்ல, அந்த நபர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. இப்போ பாடகி சுசித்ரா வந்து விஜய் சொன்னாங்கல்ல 24 மணி நேரம் போதையில் இருப்பாருன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன வழக்கு போட்டிருக்காரு விஜய். அதே போல் இந்த விஜய் பேசி முடித்த உடனே ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களும் அரசியல் விமர்சகர்கள்லாம் யூடியூப்பில் உட்காந்துட்டு, நான் சொல்லலை, சுசித்ரா சொல்லியிருக்காங்க விஜய் எனி டைம் கஞ்சா போதையில் இருப்பாருன்னு சொல்லிட்டு, ஏன் இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கணும்ல, எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணும். சுசித்ரா ஒரு ஆள், நம்ம ஏன் எடுக்கணுங்கிற ஒரு கான்செப்டில் சில விஜய் கட்சியினர்லாம் பேசுகிறாங்க. ஒரு தலைவராக மக்கள் மன்றத்தில் வந்துச்சுன்னா இந்த தீர்வுகள்லாம் கொடுத்து தான் ஆகணும். இப்போ அது கொடுக்காதனால தான் சீமான் வந்து ஒய்ஃபோட போய் வலசராக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுருந்தார் நடிகையோட அந்த கேஸ் விஷயத்தில். இது நடக்கும், விஜய்க்கும் நடக்கும். இது இப்போ இந்த கேஸுக்கெலாம் இதெல்லாம் சரி பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் இவங்க அடுத்த கட்டத்துக்கு வரணும். அந்த நல்லவர்களை கெட்டவர்கள் ஆக்குறாங்கல்ல, அந்த கெட்டவர்கள் ஏன் இதுக்கு வந்து முன் வந்து மீடியாவில் வந்து இப்படி பேசியிருக்காங்கிற ஒரு புகாரோ ஒரு ஏன் தெளிவுபடுத்தலைங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. அப்போ அது உண்மை தானே. எல்லா மீடியாவும் அப்படி பண்ண போகிறதில்ல, ஒரு சில மீடியாக்கள் அப்படி தான் பண்ணுறாங்க. அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது. இப்போ நம்மளே யூடியூப்பில் பார்க்குறோம், சன் நியூஸ் ரீடரோட ஒரு ஃபோட்டோ இருக்கும், உள்ளே போய் ஒரு பல லட்சம் வியூஸ் போயிருக்கும். உள்ளே போய் பார்த்தா ஒரு வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பாங்க, ஃபேக் தான் அது. அந்த முழுமையாக அந்த வெளியே இருக்கிற ஒரு புகைப்படத்தை வச்சு நம்ம உள்ளே போய் பார்க்குறாங்கல்ல, அந்த மேபி அந்த மாதிரி வீடியோக்களை சொல்லியிருக்கலாம். லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு செத்துட்டாருன்னு சொன்னாங்க, அவர் ஒரு வீடியோ போட்டுறாருல. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் தான், இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் எல்லா யூடியூப்பையும் அப்படி அவர் பொத்தம்பொதுவாக சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா சினிமாவில் வந்து நாளைய தீர்ப்புலேருந்து விஜய் கூட இப்போ வரைக்கும் கோட் கூட பயணிக்கக்கூடிய பெரிய சினிமா பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, சினிமா அரசியல் விமர்சகர்கள்லாம் இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நம்ம முழுமையாக மறுக்க முடியாது. ஏன்னா அவங்க கூட இருந்து பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் என்னோட யாசரோட நீங்கள் என் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், நான் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களை பற்றி எனக்கு ஒரு பாசிட்டிவும் தெரியும், நெகட்டிவும் தெரியும்.
அப்போ பாசிட்டிவ் தெரிகிறப்ப பாசிட்டிவாக சில பேர் சொல்லுவாங்க, நெகட்டிவ் தெரிகிறப்ப அந்த நெகட்டிவை பற்றி நீ அவேர்னஸ் நீங்கள் கொடுக்க முடியாது. இப்போ யாசர் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அவேர்னஸாக சொல்கிறேன்னா அந்த தப்பை நான் பண்ணாமல் இருக்கணும், அப்போ தான் நான் அந்த விஷயத்த சொல்லணும். இது ஒரு விஷயம் இருக்குது. இதே விஜய் இப்படி பேசுகிறாருல, இதே விஜயோட ப்ரூஃபோடவே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. விஜயோட ஐடி விங்கில் ஸ்டாலினோட குடும்பத்தை போட்டு இதை வேற இருக்க தான் நான் வரேன்னு சொல்லி டிவிக்கு ஐடி விங்கில் போடுறாங்க. இப்போ இவர் மேலே என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ பொய்யான ஒரு விஷயத்தை தான் நீ ஏன் ஸ்டாலின் குடும்பத்தை தூண்டுற? ஸ்டாலின் என்ன பண்ணார்? விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை எதிர்த்து திமுக காரங்கெல்லாம் வந்து சண்டை போடுங்கன்னு சொல்லியிருக்காரா? இல்லை உதயநிதி ஏதாவது பேசியிருக்காரா? கனிமொழி ஏதாவது பேசியிருக்காங்களா? குடும்பத்தோட ஃபோட்டோ போட்டு டிவிக்கு ஐடி விங்னு சொல்லி ட்விட்டரில் வந்துட்டே இருக்குது அந்த வீடியோ. தொடர்ந்து ஸ்டாலின் குடும்பத்தை மட்டும் இது அதில் அந்த ஐடி விங்க்கு ப்ளூ டிக் வேறு இருக்குது. அப்போ ப்ளூ டிக் உள்ள ஒரு அங்கீகாரம் உள்ள ஒரு சேனலை மாநில நிர்வாகி யாருமே பார்க்காம இருக்க முடியுமா? அப்போ பார்த்துட்டும் நீங்கள் வேணும்னு பண்ணால் அப்போ உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் பண்ணுறது தப்பு தானே. நீங்களே ஒரு மீடியாவுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேலை பார்த்துட்டு மீடியாவை தவறு சொல்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. எவ்வளவோ நல்ல ஜேர்னலிஸ்ட்டும் இருக்காங்க, எவ்வளவோ ப்ரொமோஷன் ஜேர்னலிஸ்ட்டும் இருக்காங்க, அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது. விஜய் சொல்லிட்டாருன்னு யூடியூப்பை வந்து நம்ம புறம் தள்ளிட்டுலாம் போக முடியாது. யூடியூப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய தீமையான விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம எந்த விதத்தில் சரியாக எடுத்துகிட்டு போகணுமோ அந்த விதத்தில் சரியாக எடுத்துகிட்டு போகணும். அதனால் விஜய் வந்து பாசிட்டிவாக சொல்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும்ல. நெகட்டிவாக சொல்கிறாங்களா, ஏன் நெகட்டிவாக சொல்கிறாங்கிறத அவர் சொன்ன பணியிலே சொல்கிறேன், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன் விஜயை பற்றி ஒரு நெகட்டிவாக சொல்கிறாங்க, ஏன் விஜய் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்கிறத நம்மளும் ஐடென்டிஃபை பண்ணணும். இது நான் மக்களுக்கு நானும் சொல்லுவேன். இப்போ இந்த ஒருத்தரை தாக்குறது அந்த விஷயத்தெல்லாம் விட்டுருவோம். என்கிட்ட ஒரு கேமராமேன் சொன்னார், பெரிய கேமராமேன். நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சிங்கிள் லேடி தனியாளாக போயிட்டு பிரபாகரனை மீட் பண்ணிட்டு பேட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொன்னார். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறது இல்லை, எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம சொன்னார். இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஜேர்னலிசம் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? நிஜமாலே அந்த மாதிரி பயப்படுறாங்களா? இப்போலாம் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறது, அதாவது ஜேர்னலிஸ்ட்டுங்கிறது வந்து மீடியாங்கிறது இந்தியாவுடைய 4வது தூண். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அரசியல் கட்சிகள் பண்ண முடியாததை, நிறைய துறைகள் பண்ண முடியாததை பத்திரிகை துறையிலலாம் நம்மளால் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். ஒரு தினகரன் பத்திரிகையில் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தேன். நான் வேலை பார்த்த காலங்கள் குறுகிய காலம்தான். ஆனால் என்னால் ஒரு செய்தியை வந்து கொண்டு போய் அந்த சமூகத்துக்கு மாற்றம் கொடுக்க முடியும்னா அதில் ஜேர்னலிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தாங்க. நான் ஒரு மே மாதம் லீவில் வந்து பள்ளிகளுக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் விடுமுறை 13 நான் சொல்கிறேன், 2013 நான் ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறப்ப அப்போ நடந்த ஒரு உண்மையான சம்பவம் தான். நாங்கள் திருவல்லிக்கணி வழியாக ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும், டெய்லியும் பைக்கில் சுற்றணும், நம்ம அந்த செய்திகளை கொண்டு வந்து ஆஃபீஸில் கொடுக்கணும். அப்போ நமக்கு யூடியூப்லாம் அந்த அளவுக்கு இல்லை. 15 அப்புறம் தான் யூடியூப்லாம் ப்ராப்ளம் ஆச்சு. அப்போ அந்த செய்தியை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்குறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். அந்த செய்திக்கு ஸ்கிரிப்டு, அந்த செய்தியோட உண்மைத்தன்மை இதெல்லாம் பார்த்து தான் எடிட்டர் பப்ளிஷ் பண்ணுவார். அப்போ மீடியானால் ஒரு மாற்றம் அடைகிறத தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். 2 விஷயங்கள் நான் பண்ணேன். முதல் ஒரு விஷயம் வந்து நான் ட்ரிபிளிகனில் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறப்ப வந்து ஸ்கூல் லீவு மே மாதம். ஆனால் பால்வாடி இருக்கும், நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பால்வாடி இருக்கும். இப்போ சில பால்வாடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில ஏரியாக்களில் வந்து அவுட் சோர்ஸ் வந்து நல்லாயிருக்கும், சில அட்மாஸ்பியர்லாம் நல்லா இருக்காது. நாங்கள் போயிட்டுருக்கிறப்போ சின்ன சின்ன குழந்தைங்க வந்து கம்பி போட்டிருப்பாங்க வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி, ஜெயில் கம்பி மாதிரி. ஸோ அந்த ஜெயில் கம்பியை பிடிச்சிட்டு குழந்தைங்க வந்து இப்போ அழுதுகிட்டே நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தோம். அந்த ஃபோட்டோ எடுத்து மே மாதத்தில் வந்து இவங்களுக்கெல்லாம் விடுமுறை வரப்போ இவங்களுக்கு ஏன் விடுமுறை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை வந்து அந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணேன். அதுக்கு வந்து எனக்கு வந்து செய்தி சப் எடிட்டராக இருந்தவர் வந்து முத்தலிஃப், இப்போ சவுக்கோட இருந்தார்ல, அவர் தான் அந்த கண்டென்ட், அந்த ஃபோட்டோக்கு கண்டென்ட் அவர் இது பண்ணார். நல்லா பப்ளிஷ் ஆச்சு, பெரிய அளவில் ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் கல்வித்துறை வந்து அதுக்கான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பால்வாடிக்கான லீவ்லாம் கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் சொல்லி இது ஒரு மாற்றம், இது ஒரு விஷயம். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க இருக்கக்கூடிய சூழலில் வந்து வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் தர்மாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து நகராட்சியோட கழிப்பிடம். அப்போது அதிமுகவோட ஆட்சி நடந்துகிட்ருக்கு. நகராட்சியோட கழிப்பிடம் 2013 நான் சொல்கிறது இதெல்லாம். நகராட்சியோட கழிப்பிடம், வெளியேருந்து பார்த்தா கழிப்பிடம், ஒரு ஆள் உட்காந்துருக்காரு காசு வாங்குற மாதிரி. ஆனால் உள்ளே போனால் பாத்ரூம் இல்லை, ஃபுல்லாக வட மாநிலத்தவர்களுக்கு வீடு மாதிரி உள்ளே விட்ருக்காரு. உள்ளே போனால் கட்டில் இருக்குது, டிவி இருக்குது. அது உள்ளே போய் நாங்கள் படம்லாம் எடுத்து சென்னை பேஜில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே அந்த என்னோடய செய்தி வந்துச்சு. அதை அடிப்படை உறுப்பினர்லேருந்து அந்த கவுன்சிலர் தூக்குனாங்கல்ல, அப்புறம் மாநகராட்சி அந்த நடவடிக்கைலாம் எடுத்து அந்த கழிப்பிடலாம் மாட்டினாங்க. ஸோ இது வந்து மீடியாவோட டிஃப்ரென்சியேஷன். நம்ம மீடியாவை வந்து மக்களுக்கு வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம கொண்டு போகலாம். இதுதான் மீடியாவோட ஒர்க்கு. மீடியா வந்து 4வது தூண். அந்த 4வது தூண் சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக சரியாக பயன்படுத்துகிறாங்க. சரியாக பயன்படுத்துகிறனால தான் அவங்களுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிற செய்தி நமக்கு வந்து சேருது. இப்போ இந்த மீடியாக்கான நெருக்கங்கள் இருக்குல்ல,
சில இப்போது நீங்கள் மலேசியா சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூடியூப் சேனலில் நீங்கள் நடத்தக்கூடிய வழிமுறைகளும் விதிமுறைகளும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். நீங்கள் இங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபுட் வீடியோவோ அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கவர்மெண்ட்டுக்கு சொல்லணும். இங்கே இந்தியா வந்து எப்படின்னா மீடியாவை வச்சு தான் இங்கே கவர்மெண்ட் வச்சு மீடியா கிடையாது. மற்ற நாட்டில் வந்து கவர்மெண்ட்டை வச்சு தான் மீடியா இயங்கும். ஒரு குறிப்பிட்ட மீடியாவுக்கு மட்டும் தான் பர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பாலஸ்தீன், இஸ்ரேல்லாம் அல் ஜசீரா, பிபிசி, இந்த மாதிரி ஆர்டி டாக்குமெண்ட்ரி, இவங்க மாதிரி சேனல் 4 இந்த மாதிரி சேனலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. மற்ற கிடையாது. இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஒரு 1000க்கும் மேற்பட்ட சேனலுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அப்ரூவல்லாம் கிடையாது. ஸோ இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கவர்மெண்ட்டோட அந்த பொறுப்பு இருக்குது. எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருமே இதை பண்ணுறாங்க. என்ன வேலை கொடுக்குறாங்க, ஒரு செய்தியை மக்கள்கிட்ட என்ன வேலை கொண்டு போய் சேர்க்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும். இந்த மீடியா வந்து சரிவர சில இடங்களில் செயல்படலன்னு நீங்கள் சொல்கிறீங்களா, சில ஜேர்னலிஸ்ட் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு சவுக்கு சங்கர் வந்து ஜேர்னலிஸ்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜேர்னலிஸ்ட்னா ஒரு களத்தில் இருந்திருக்கணும், ஒரு மாற்றம் வந்திருக்கணும் அவங்க செய்திகள் மூலமா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பத்திரிகை இவங்க தான் ஜேர்னலிஸ்ட்டு. சவுக்கு சங்கர் வந்து ஜேர்னலிஸ்ட்லாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரை வச்சுட்டு கூட அந்த கேள்வி நீங்கள் கேட்டுருந்துருக்கலாம். சவுக்கு சங்கர் வந்து ஒரு மீடியா லாபி பண்ணியிருக்காரு. நான் உன்னோட செய்தியை வந்து அந்த செய்தி எனக்கு தெரியும், நான் வந்து உன்னோட செய்தியை வெளியிட்டுருவேன், அந்த வெளியிடாமல் இருக்கிறதுக்கான நீ எனக்கு பணம் கொடு, அந்த லாபியை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, சவுக்கு சங்கர் வந்து ஏன் சோர்ஸ் கொடுக்குறாங்களாங்கிற மாதிரி கேட்குறீங்கல்ல. மீடியாவுக்கு சோர்ஸ் வரும். சேட்டலைட் சேனல்ஸு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு, பிரபலமான யூடியூப்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சோர்ஸ் வரும். அது ஒரிஜினல் சோர்ஸ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுக்கு வரதெல்லாம் இந்த மணி ரிலேட்டடான சோர்ஸு. இப்போ இவங்க சவுக்கு சங்கர் மாதிரி ஆட்கள் பண்ண வேலையினால தான் இந்த ஜேர்னலிஸ்ட்டுங்கிற அந்த துறை வந்து ரொம்ப கேவலமாக போயிடுச்சு, ரொம்ப அவமானமாகவும் போயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து ஒன் சைடாக செயல்படுறாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரு லாபி ஒன்று இருக்குது, அந்த லாபியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் என்னோடய சேனல் வந்து வியூஸ் போகுங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துடுறாங்க. நான் வந்து ஒன் சைடாக ஒரு பார்ட்டிக்கு ரிலேட்டடாக, ஒரு கொள்கைக்கு ரிலேட்டடாக எந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி போகுதோ அந்த சேனல் மட்டும் தான் வியூஸ் அதிகமாக வரும், அந்த சேனல் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் அதிகமாக வரும். நான் பிஜேபிக்கு சப்போர்ட்னா போய் பாருங்களேன், பிஜேபி ஒரு கோடி ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்க யூடியூபரில், ஆனால் அது எல்லாமே நல்லா வியூஸ் போகும். நீங்கள் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக போய் பாருங்கள், டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக போய் பாருங்களேன், அந்த இதெல்லாம் நல்லா போகும். ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்லாம் பாருங்கள், நல்லா போகும். ஸோ இந்த செட்டப்புக்கு வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் டீமே வந்துருச்சு. நீங்கள் என்ன தான் ரூலிங் கவர்மெண்ட் வந்து தப்பு செஞ்சாலும் அதை பற்றி சில ஜேர்னலிஸ்ட் பேச மாட்டாங்க. அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். என்ன தான் நல்லது பண்ணாலும் சில ஜேர்னலிஸ்ட் அதை வந்து ஆப்போசிட்டாகவும் பேசுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் மாறிடுச்சு, காலப்போக்கில் இதெல்லாம் மாறிடுச்சு. இப்போது நீங்கள் நிறையா ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்பில் பார்க்குறீங்கல்ல, அவங்க இப்போ கரண்ட்டில் இருக்காங்களாங்கிறத நீங்கள் பார்க்கணும். எல்லா ஜேர்னலிஸ்ட்டுமே இப்போ கரண்ட்டில் இருக்காங்களா, ஏதாவது ஒரு மீடியாஸில் ஒர்க் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கணும். அவங்களுக்கு ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட்டு அவங்களுடைய அனுபவங்களை இப்போ ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. நாளைக்கு தொலைநோக்கு பார்வையில் என்ன நடக்குங்கிறத பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஜேர்னலிஸ்ட்டு, அவங்க மணி வாங்கிட்டு தான் பேசுகிறாங்க. மணி வாங்காமல் எந்த ஜேர்னலிஸ்ட்டு பேசுகிறது இல்லை. அது வந்து கேட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுக்காக வாங்குறேன், அதுக்காக வாங்குறேன்னு சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் மக்கள் எடுத்துக்கிட்டு ஜேர்னலிஸ்ட்டை வந்து தப்பாலாம் பேச முடியாது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, அப்போ மக்கள் எதை தான் பார்க்குறது, எதை பார்த்து இது கரெக்டான நியூஸ்ன்னு கண்டுபிடிக்கிறது? இல்லை, நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு மக்கள் வந்து ஜேர்னலிஸ்ட்டை வந்து முழுமையாக நம்புங்கலாம் நான் சொல்ல மாட்டேன், முழுமையாக நம்பாமலும் இருக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன். இப்போ கள்ளக்குறிச்சி விஷயம் நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதில் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துச்சு. குறிப்பாக ஒரு லேடி ஒன்று இருக்கும், ஒரு மூத்த பத்திரிக்கையாளர், அவரோட சேனலில் வந்து அந்த செய்தியை போட்டிருப்பார். அந்த லேடி வந்து அண்ணாமலை கூட வரப்போ ஒரு ரியாக்ஷனும், இன்னொருத்தவங்க கூட ஒரு ரியாக்ஷனும், இந்த மாதிரி 3 செக்டர் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, இந்த வியூஸை கொண்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து நம்ம குறை போடக்கூடாது. புரியுதா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. செய்திகளை அதிகமாக பார்க்கணும். இப்போது நான் விஜயோட இந்த அரசியல் நீங்கள் இப்போ கேட்டிங்கல்ல, இந்த அரசியலை வந்து 3 months பிஃபோர் என்ன நடந்ததுங்கிறத பார்க்கணும். வெற்றி கழகத்தோடது நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த இன்னைக்கு பப்ளிஷ் ஆகிற இந்த நியூஸ் இருக்குல்ல, உங்களுக்கு அந்த கம்பேரிசன் கிடச்சிரும். அப்போ எந்த செய்தி வந்து உண்மையாக இருக்குங்கிறத மக்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அந்த மீடியா தப்பாக செய்தி வெளியிடுறாங்களா, ஏன் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை புறந்தள்ளிட்டு போங்க. அதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய கருத்தை நீங்கள் மக்கள் தான் ஷேர் பண்ணணும். கருத்து சுதந்திரங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. 3 மாதத்துலேருந்து நீங்கள் ஒரு செய்தியை பாருங்கள், அந்த செய்தியை இன்றைக்கி கரண்ட்டில் வந்து எந்த மீடியா வந்து டிஃப்ரெண்ட் நிறையா இருக்கும். ஒவ்வொரு நியூஸ் பேப்பருக்கும் ஒவ்வொரு ஹெட்லைன்ஸும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். அந்த 3 மாதத்துக்கும் இந்த செய்திக்கும் உள்ள கம்பேரிசன் எது கரெக்டாக இருக்குங்கிற மக்களே தீர்மானிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. தீர்மானிச்சுட்டு உங்களை தவறு, இந்த மீடியா தப்பாக செய்தி வெளியிட்டிருக்காங்க, உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. அந்த மீடியா திருந்தும். மீடியாவை திருத்துறது மக்களோட பொறுப்பு. மக்கள்கிட்ட அந்த பொறுப்பு இருக்குது, மக்களுக்கு அந்த உரிமை இருக்குது, மக்கள் அதை செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செய்தியை இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக
பெரிய ஸ்கேம் அது. அந்த ஸ்கேமை வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் யூடியூப் சேனலில் ஒரு தனியார் ஒரு நபர் வந்து துருவராத்தையாக இருக்கட்டும், மூத்த ஜேர்னலிஸ்ட்டு, இவங்களாம் வந்து வெளியிட்டு வராங்க. அந்த செய்தியை நீங்கள் கண்டினியூவாக பாருங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன் மே 4 எக்ஸாம் நடந்துச்சு, மே 5 வந்து எக்ஸாம் கேன்சல்னு வருது. அன்றைக்கே ரிசல்ட்டை கண்டுபிடிச்சி அந்த செய்தியை வந்து மக்கள் நிறையா உள்வாங்கியிருந்தாங்கன்னா, மக்கள் அதுக்கு எதிராக போராடி இருந்தாங்கன்னா, இன்றைக்கி தேர்தல் கேன்சல் ஆகிருக்கும். 6 மாதம் கழிச்சு கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஏன் மக்கள் முன்னெடுக்கலைங்கிற கோபம் எல்லா ஜேர்னலிஸ்ட்டுக்கும் இருக்குது. இப்போ ஜேர்னலிஸ்ட் வந்து இப்போ உங்களை மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நீங்கள் ஒரு யூடியூப் வச்சு நடத்துகிறீங்க, உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்தை என்ன வேணால் செய்யலாம். ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மீடியா கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா அந்த கம்பெனிக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். சில இடங்களில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை பார்த்துருப்பீங்க. நீங்கள் எந்த சேனல், புதிய தலைமுறையா, நீங்கள் ஆதனா, நான் அந்த மாதிரிலாம் இருக்கல. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட்டு அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டை வரவிட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த பிரச்சனைலாம் இருக்குது. இப்போ அவள் ஜேர்னலிஸ்ட் வந்து சில விஷயங்களை கட்டுப்படுத்தி தான் வேலை பார்க்க வேண்டியது. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கு அதை வச்சு தான் சம்பளம். ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த கம்பெனிலேருந்து வெளியே போயிட்டா திரும்பியும் எனக்கு வேலை கிடைக்கிறதுனா ஒரு சில இடத்துல வேலை கிடைக்கும். சில இந்த லாங் டைம் மீடியாவில் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு லாங் டைம் ப்ராசஸ் ஆகும். இன்னொரு சேனல்லேருந்து இன்னொரு சேனலுக்கு நம்ம ஒரு பொசிஷனுக்கு போகிறோன்னா ஒரு 6 மாதம், அந்த 6 மாதம் அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அவர் ரேப்பிடோ ஓட்டுவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ஜேர்னலிஸ்ட்டுங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். இப்போ திருப்பி நம்ம அந்த விஜயோட விஷயத்துக்கு வரலாம். அதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆளுங்கட்சி சரியான நடவடிக்கை எடுக்கலை அப்படின்ற மாதிரி. அவர் வரிசையாக வந்து இந்த டிஎம்கேவே தாக்குற மாதிரி இருக்கு. டிஎம்கே தான் விஜயோட எதிரியா? இல்லை இப்போ இதில் நீங்கள் கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின், ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அந்த அவர் சொல்லி முடிச்சு பொய் செய்திகள் வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி விஜய் சொல்லியிருப்பார். விஜய் பேசின முழுமையான காணொலியை வந்து நான் பார்த்தேன். அவர் இந்த கள்ளச்சாராயம் வந்து போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு நான் ஆளுங்கட்சியோ இல்லை இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்களோ இன்னாள் தலைவர்களோ நான் குறை சொல்கிற டைம் இல்லைன்னு இதை சொல்லிட்டாரு. இந்த டைம் இல்லையே, அதுக்கான ஸ்டேஜும் இது இல்லைன்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ நம்ம அந்த டிஎம்கே மென்ஷன் பண்ணால் நம்ம எடுத்துக்கவே முடியாது. உங்களுக்கு புரியுதா? டிஎம்கே மென்ஷன் பண்ணானே. ஆனால் இதே ஒரு ஆங்கில ஊடகம் டிஎம்கே கவர்மெண்ட்டை தான் சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக் நியூஸ் போடுறாங்க, லைவ் போடுறாங்க. இதுதான் ஜேர்னலிசம் தப்புன்னு நான் சொல்ல வரேன். அது அவர் மென்ஷன் பண்ணல. டிஎம்கேன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரா? இல்லை. ஏடிஎம்கேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரா? இல்லை. அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் இங்கே அரசியல் பேச வரல, அதுக்கான ஸ்டேஜும் இல்லை, நான் எந்த அரசியல் கட்சியை நான் குறை சொல்லலைன்னு தெளிவாக சொல்லிட்டாருங்கிறப்ப ஒரு சேனல் வந்து பிரேக்கிங்காக ஒரு நியூஸை போடுறாங்க, ஒரு ஃபேக்கான நியூஸு. டிஎம்கே தான் விஜய் சர்க்கார், ஸ்டாலின் சர்க்காரை விஜய் வந்து பேசுகிறாருங்கிற மாதிரி ஒரு முக்கியமான இங்கிலீஷ் சேனலில் போடுறாங்க. அது ஃபேக்கு. விஜய் அப்படி சொல்லலை. சொல்லாத விஷயத்தை ஏன் நீங்கள் பரப்புறீங்க? அதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறேன். விஜய் சொன்ன மாதிரி மக்கள் அந்த இடத்துல அதை புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆனால் நம்ம கிரவுண்ட் லெவலில் பார்த்தோன்னா நம்ம டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்ற மாதிரி தானே போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் அப்படிலாம் எடுக்க முடியாது. இங்கே மக்கள் வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்க. எல்லா மக்களுமே இங்கே நீங்கள் ஒரு வில்லேஜுக்கு போங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவீங்களா வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேளுங்களேன். திமுகவுக்கு என்ன சின்னம் எல்லாரும் ஒரு குழந்தை கூட சொல்லும், அதிமுகவுக்கு என்ன சின்னங்கிற ஒரு குழந்தை கூட சொல்லும், பிஜேபிக்கு என்ன, காங்கிரஸ்க்கு என்னன்னு சொல்லி. இங்கே விஜய்க்கு என்ன சின்னங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் கொண்டு விஜய்ங்கிற ஒரு தனி நபரை வச்சு ஒரு பாலிடிக்ஸை முன்னிறுத்திலாம் போக முடியாது. அது தோல்வியில் தான் போய் முடியும். அதில் மாற்று கருத்து கிடையாது. இங்கே விஜய் என்ன சின்னம் அறிவிக்கிறாரு, என்ன கொடி அறிவிக்கிறாரு, அது மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க, அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்வு போகுதுங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம அதை முடிவு பண்ணணும். திமுக டிவிக்கேங்க அதெல்லாம் சும்மா ஃபேக்கு, அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. திமுக வந்து கிரவுண்ட் லெவலில் திராவிட கட்சிகளை தவிர இந்த கிரவுண்ட் லெவலில் வேறு எந்த கட்சியும் இது வரைக்கும் பணி செஞ்சதில்லை. இது வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. திராவிட கட்சிகளோட நீங்கள் சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஒரு கவுன்சிலர் இருக்கார், திமுக ஆட்சியில் இல்லைனாலும் நீங்கள் கிரவுண்ட் லெவலில் ஒரு வில்லேஜ்லேயோ நகராட்சியிலையோ நீங்கள் ஒரு உதவி போய் அந்த கவுன்சிலரை கேட்டிங்கன்னா நிச்சயமாக பண்ணுவார். திமுகவும் பண்ணுவோம், அதிமுக கவுன்சிலரும் பண்ணுவார். உங்களுக்கு புரியுதா? இது நீங்கள் பாஜக காங்கிரஸ்ட்டு அந்த கேள்வி கேட்க முடியாது, அந்த உதவி கேட்க முடியாது, அது பண்ணவும் மாட்டாங்க. அது வேறு விஷயம். இந்த கிரவுண்ட் ஒர்க்கு பார்த்தீங்களா, இதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க 100% அவங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் உடச்சி டிவிக்கு வரதுங்கிறதுலாம் சான்சஸ்லாம் இல்லை. போராடணும், நிறையா சண்டை செய்யணும். கிட்டத்தட்ட எனக்கு லாங் டைம் ப்ராசஸ் ஆகும். 26 இவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க. ஆனால் விஜய்க்கு அந்த எண்ணம் இல்லைன்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். நான் 26 முதலமைச்சர் விஜய் ஆயிடுவாராண்டா, விஜய்க்கு அந்த சான்சஸ் இல்லைங்கிறது விஜய்க்கு நல்லா தெரியும். ஆடியன்ஸ்க்கு ஹோப் கொடுக்குறாங்க, அவங்க பிலீவ் பண்ணி
சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஆடியன்ஸை கொண்டு வர்றாங்க அந்த தோற்றத்துக்கு. அது அவங்களோட பாலிடிக்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ தான் வந்து ஒரு டிவிகேவோட மெம்பர் வந்து நல்லா இன்னும் பூஸ்டப்பாக வேலை பார்ப்பான். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஆனால் அது விஜய்க்கே கான்ஃபிடன்ஸ் கிடையாது, விஜய்க்கு அந்த நம்பிக்கை இல்லை. இது லாங் டைம் ப்ராசஸ்னு விஜய்க்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடி ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு வருதுன்ட்டு. இப்போ நம்ம சீமான் அவருக்கும் பார்க்குறோம், ஐடி விங் ரொம்ப பக்காவாக இருக்குது. அண்ணாமலைக்கும் ஐடி விங் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு பார்த்தோம், ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. எந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியாவில் இந்த அளவுக்கு இருந்தாலும் அது நிஜத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்களை வந்து டிவிக்கும் இது பகிர்றாங்கல்ல, நீங்கள் இதை கட்டுப்படுத்தணும்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ திமுக ஒரு தப்பு பண்ணிருச்சு, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்குது. எவ்வளோ கட்சிகள் நீங்கள் குறை சொல்கிறீங்களா இல்லையா? இன்க்ளூடிங் விஜய் கூட குறை சொல்கிறாருல்ல. அந்த மாதிரி டிவிக்கு ஒரு தப்பு பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக அதை உடனே நடவடிக்கை எடுக்கணும். நான் இப்போ முன்னாடி சொன்னல, ஒரு கனிமொழி குறித்து ஸ்டாலின் குறித்து இந்த குடும்பத்தையே நாங்கள் கருவறுக்க வரோங்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்திங் டைட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைட்டில் வந்து ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் அந்த நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட பாலிடிக்ஸ், நீங்கள் திமுகவை அழிக்கணும், அதிமுகவை அழிக்கணுங்கிறது உங்கள் பாலிடிக்ஸ் இல்லை. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய தானே வந்திருக்கீங்க. ஸோ அந்த பாலிடிக்ஸ் என்னங்கிறத தான் நீங்கள் தெளிவுபடுத்தணும். இப்போ இது தப்பு. இப்போ இந்த பாலிடிக்ஸ் நம்ம பண்ண வரல, இது ஒரு புஷியான ஒரு அறிக்கையை கொடுக்கணும். இந்த சேனலை ஃபாலோ பண்ணாதீங்க, இது டிவிக்கோட சேனல் கிடையாது. இந்த தெளிவுபட விஷயத்தில் அவங்க இருக்காங்க. இப்போ 100 மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் பார்க்குறப்ப என்ன, திமுகவை அழிக்க வந்திருக்காங்க, அப்போ இவனுக்கு எதுக்கு ஓட்டு பண்ணுங்கிற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? திமுகவை அழிக்காது மக்கள் கையில் இருக்குது. வாக்குங்கிறது மக்களோட உரிமை, அது மக்களோட அஜெண்டா. நீங்கள் எடுத்த உடனே நான் திமுக அழிக்கணுங்கிற விமர்சனமோ அதிமுகவை அழிக்கணுங்கிற விமர்சனம்லாம் வைக்க முடியாது. அந்த லாபி எடுப்படாது. ஸோ அதை தவிர்த்துணுன்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு மக்கள் முடிவெடுப்பாங்கன்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியா ஐடிவிங்க வச்சுலாம் மக்கள் சுத்தமாக எடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சிருவார்னு சொன்னாங்க, வாக்கு வாங்கினார், ஜெயிக்க முடியல. அந்த 1.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுருக்காரு. எவ்வளோ தான் விளம்பரம் கொடுத்தாலும் அந்த 1.5 லட்சம் வாக்காளர்கள், இடைப்பட்ட வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட மனநிலை மாறி இருக்குல்ல. ஸோ இதுதான் மக்களோட திங்கிங்கு. நீங்கள் இந்த மாதிரி ஐடி விங்கில் ஒர்க் பண்ணுறதுலாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. மக்களோட திங்கிங் வேறு. மக்கள் இப்போ அரசியல் படுத்தப்பட்டுட்டாங்க. ஒரு காலத்தில் அரசியல் படுத்தப்படல மக்கள், சின்னங்கிற ஒரு விஷயத்தில் தான். இப்போ நிறைய இளைஞர்கள் படிச்சுட்டாங்க, நிறைய இளைஞர்கள் அரசியல் படுத்தப்பட்டுட்டே வந்துட்டுருக்காங்க. அம்பேத்கர்னா யார், பெரியார்னா யார், முகமது நபினா யார், இன்னும் விவேகானந்தர்னா யார், நேதாஜினா யாருன்னு ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புரிதல் வந்துக்கிட்டே இருக்கு அவங்களுக்கு. வட மாநிலத்தில் பிபிசி வந்து ஒரு கேள்வி கேட்குறான், பெரியார் உங்களுக்கு தெரியுமா யாருங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான். நார்த் இந்தியாவில் சொல்கிறேன்னா, நார்த் இந்தியாவில் பெரியாரை தெரியுதுங்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. உங்களுக்கு புரியுதா? அப்போ மக்கள், அந்த கல்லூரி இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படுறாங்க. நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ஆன்லைனில் விளம்பரத்தை வச்சுலாம் நீங்கள் ஆட்சி அமைக்கணுங்கிறதுலாம், அந்த கனவுலாம் வெற்றி கழகம் வந்து மூட்டை கட்டி வச்சிடணும். அந்த கனவுலலாம் வரக்கூடாது. நீங்கள் வட இந்தியாவில் பெரியார் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், அண்ணா யாருன்னு தெரிஞ்சுக்கிறான், விவேகானந்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறான். இது இவ்வளோ தமிழ் தலைவர்களில் வந்து வட மாநிலத்தில் கல்லூரி மாணவர்கள் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னா அவன் அரசியல் படுத்தப்படுறான். அதுக்கான ரெஃப்ளெக்ட் தான் வந்து நீங்கள் இந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு இவ்வளோ தொகுதிகள் கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் கனவுலாம் வைக்க கண்ணக்கூடாது. இப்போ 2026 வந்து சீமானும் விஜயும் சேருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டது. நான் தம்பிங்கிட்ட எல்லாம் கேட்டேன், நாம் தமிழர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 8 வருஷமாக அரசியல் பண்ணிகிட்ருக்கோம், வேணா அவங்கள வந்து சேர்ந்துக்க சொல்லுங்கள், அவருக்கெல்லாம் முதலமைச்சரை கொடுக்க முடியாதுன்றாங்க. இப்போ 2 பேரும் சேர்ற மாதிரி இருந்தால் யார் முதலமைச்சராக இருப்பா? இல்லை, 2 பேரும் சேர மாட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். நீ வாய்ப்பே கிடையாது. சீமானும் விஜயும் சேர மாட்டாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இன்றைக்கி நாள் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் சேராத அன்னைக்கு இந்த வீடியோ கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஒரு குறிப்பாக சொல்லணும், விஜயோட பேர் வந்து ஜோசப் விஜய். ஓகேங்களா? நான் கட்சி கொடி அறிவிச்சிட்டேன், கொள்கையை அறிவிச்சிட்டேன் அப்படின்னா அந்த கொள்கையில் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ 3 மதத்தையும் ஒருங்கிணைச்சு வெற்றி கழகம் போய்கிட்டு இருக்கு. 3 மதத்துடைய மக்களும் வந்து விஜய் ஏற்றுக்கிறாங்க. இப்போ இந்த மேடையிலே நீங்கள் நிறைய விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் பொட்டு வச்சு விட்டாங்க, அதை ஏற்றுக்கிறாங்க. அதெல்லாம் செட்டப் மாதிரி தான் இருக்குது. இல்லை, மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு கான்செப்டில். அது செட்டப். அதுக்கப்புறம் நம்ம அது நான் இந்த கொள்கை விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இந்த 3 மதத்தை ஆதரித்து நீங்கள் ஒரு அஜெண்டாவோடு நீங்கள் வரீங்க, மக்கள் மன்றத்துக்கு வரீங்க. இந்த விஜய் வந்து இந்த கான்செப்டில் இருக்கார், ஜோசப் விஜயாக இருக்கார். நாளைக்கு கொள்கை அறிவித்து ஸ்டாண்ட் எடுத்து இந்த ஸ்டெப் வைப்பார்ல, அப்போ இந்த ஜோசப் விஜய்க்கான பிரச்சனையே அதிகமாக வரும். பிஜேபி லாபி என்ன பண்ணுவான் அப்படின்னா, நீங்கள் இந்துத்துவ அரசியலுக்கு எதிரானவருங்கிற ஒரு பிம்பத்தை விஜய் மேலே ஏற்படுத்துவாங்க. இப்போ விஜய்க்கு அந்த பேரை உடைக்கிறதுக்கே நீண்ட காலமாகும். உங்களுக்கு புரியுதா? அரசியல் இதுதான்.
நான் உன்னை தோக்கடிக்கணும்னா ஏதாவது ஒரு விதத்தில் உனக்கு நான் டிஸ்டர்ப் கொடுத்துட்டே இருப்பேன். அதை உன் பேர்லேயே ஃபஸ்ட்டு நான் கொடுப்பேன். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இன்றைக்கி விஜயை அறிவித்து மொதல் ஸ்டெப் வச்சு ஒரு மாநாடோ ஏதோ நடத்துகிறாரு அப்படின்னா ஜோசப் விஜயை இந்துத்துவ அரசியல் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே தான் இந்துத்துவ லாபி அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை உடைக்கக்கூடிய சூழலில் விஜய் இருப்பார். அப்போ தான் விஜய் இன்னும் அரசியல்படுத்தப்படுவார். அப்போ விஜய்க்கு இன்னும் அரசியல் அதிகமாக தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் தமிழர் சீமானுடைய கொள்கை வந்து தமிழ் தேசிய கொள்கை. சீமான் வந்து பெரியாரை ஏற்றுக்குவாரா? கலைஞரை ஏற்றுக்குவாரா? அண்ணாவை ஏற்றுக்குவாரா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஆனால் விஜய் ஏற்றுக்குவார். விஜய் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். காலத்தின் கட்டாயம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு இருக்குது. மேலே யார் இருக்கா? பெரியார் இருக்கார், அண்ணா இருக்கார், காமராஜர் இருக்கார். இப்போ இவங்கெல்லாம் ஏற்றுக்கிறப்ப சீமான் இதை ஏற்றுக்க மாட்டார்ல. இந்த பாண்டிங் எப்படி அவங்களுக்கு ஒத்து போகும்? ஸோ இங்கேவே அது அடிபட்டு போயிடுச்சு. இங்கே ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சீமான் வந்து 8 வருஷமாக 10 வருஷமாக அரசியல் பண்ணுறாருல. அவர் எதுக்காக பண்ணுறாரு? ஒரே ஒரு முறை ஆட்சி கொடுங்க, நான் வந்துட்டேன், நீ செத்த அப்படின்லாங்கிறாருல. விஜயை வச்சு இவர் முதலமைச்சர் கூட்டணி வர்றாரு அப்படின்னா அந்த முதலமைச்சர் பதவி விஜய்க்கும் ஆசை இருக்கும், சீமானுக்கும் ஆசை இருக்கும். ஸோ அந்த பாண்டிங் வந்து ஒழுங்காக வராது. சீமான் பண்ண இன்னொரு மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன். மிஸ்டேக்குன்னு இல்லை, அது ஒரு ஸ்கேம் தான். இந்த 24 இப்போ எலெக்ஷனில் மைக் சின்னம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி விஜயோட பாட்டு ரிலீஸ் ஆகுது. என் தம்பி எனக்கு தான் மைக் சின்னம்னு சொல்லிட்டு இங்கே தம்பிங்கள்லாம் வந்து பிரபலப்படுத்தி விட்டாங்க. விஜய் ரசிகர் எல்லாம் மைக் சின்னத்துக்கு தான் வாக்கு போட்டாங்க. நாங்கள் அனலைஸ் பண்ணி கிரவுண்ட் ஒர்க்கில் பேசுகிறப்ப விஜய் சீமானுக்கு தான் வாக்கு போட்டோம், ஓட்டு போட்டோம்னு விஜய் ரசிகர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. விஜய் ரசிகர்களுடைய வாக்கு தான் சீமான் அதிகமாக வாங்கியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த சின்னம் போல் பாட்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ இதை வச்சு அவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஆதரவு உண்மையாக இருந்தால் விஜய் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வெளிப்படையாக சொல்லியிருக்கணுமா சொல்லக்கூடாதா? விஜய் தெளிவாக சொல்லிட்டாரு, விக்கிரவாண்டி தேர்தலில் நான் யாருக்கும் ஆதரவு கிடையாது, யாரும் ஆதரவுகளை போய் கூட நிற்காதீங்கன்னு தெளிவாக ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க. அப்போ அது உண்மையாக இருந்தால் இது உண்மையாக இருந்திருக்கணும். அப்போ அது ஃபேக்கு. அதனால தான் விஜய் பிஃபோராகவே ஒரு அறிக்கையை விட்டுட்டாரு. ஸோ சீமான்ட்ட இந்த பொய்யான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, இது சீமான்ட்ட அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாறி விஜயோட கூட்டணி வச்சு கட்சி நடத்துறது, அரசியல் நகர்வுங்கிறது எடுப்படாது. சீமான விஜய் நிச்சயமாக சேர மாட்டாங்க, எந்த காலத்துலையுமே சேர மாட்டாங்க. செட் ஆகாது, விஜய்க்கும் செட் ஆகாது, சீமானுக்கும் செட் ஆகாது. இப்போ அதே மாதிரி அவரோட அந்த ஈவெண்ட் ஸ்பீச்சில் வந்து ட்ரக்ஸை பற்றி நிறைய சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ட்ரக்ஸை ஒழிக்கணும்ன்ட்டு. அந்த மாதிரி ட்ரக்ஸை ஒழிக்க முடியுமா? அவர் வந்து அந்த ஒழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் ட்ரக்ஸை ஒழிக்க முடியும்னா ஈஸியாக இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டை ஒழிச்சிட்டு போயிடுவாங்க. அது ஒரு பிஸ்னஸ். அதாவது அந்த ட்ரக் பிஸ்னஸ்ங்கிறது வந்து வேர்ல்டு வைடு இருக்கிறது. அது இந்த ட்ரக் இல்லைன்னா அடுத்த ஒரு ட்ரக் வரும், அந்த ட்ரக் இல்லைன்னா இன்னொரு ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய ட்ரக்ஸு நிறைய விதவிதமாக வாயில் வைக்கிறது வந்துருக்கு. கஞ்சாலே டிஃப்ரெண்ட்டான ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் வருது. போலீஸ் இங்கே ட்ரக்ஸை ஒழிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நீங்கள் கள்ளக்குறிச்சியில் இந்த விஷயம் நடக்குது, வீட்டுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? முடியாது. அந்த வில்லேஜுக்கு ஒரு ஸ்டேஷன் இருக்கும், அந்த ஸ்டேஷன் ஒரு தாலுக்கா கீழே கட்டுப்பட்டுருக்கும். ஸோ போலீஸோட எண்ணிக்கையும் நம்மக்கிட்ட குறைவு. வீட்டுக்கு ஒரு போலீஸை போட்டு தான் நம்ம கண்காணிச்சா தான் இந்த ட்ரக்ஸை ஒழிக்க முடியும். இது பாசிபிலிட்டிலாம் இந்த மாதிரிலாம் இருக்குது. போலீஸ் வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது. நிறைய கேஸ் விஷயங்களுக்கும் பழைய கேஸ் இருக்கும், 10 வருஷத்துக்கு கேஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க. இதுக்கு மதுவிலக்குத்துறைன்னு சொல்லி ஒரு துறை இருக்குது. ஸோ அவங்க தான் இதெல்லாம் கண்காணிப்பாங்க. அவங்களுக்குமே நிறைய ப்ரெஷர்ஸ்லாம் இருக்கும். பழைய கேஸுக்கு அவங்க கோர்ட்டுக்கு ஆஜராகணும், அக்யூஸ்டை கூட்டு போகணும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. தண்டனை கைதிகளுக்கு வந்து தொடர்ந்து இது பண்ணுதா, கலாச்சாரத்தில் ரிலீஸ் ஆனவன் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், மறுபடியும் ட்ரக்ஸுக்கு போகிறானா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் தொடர்ந்து பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய மாஃபியா. அது வந்து வேர்ல்டு வைடு மாஃபியா. நம்ம அது ட்ரக்ஸுன்னு போதைனா என்ன? போதைனா எல்லாத்துலேயுமே போதை இருக்குது. நீங்கள் கலாச்சார போதையை மட்டும் பார்க்குறாங்க. ஆன்லைனில் ஒரு வட மாநிலத்து கும்பலாக இருக்கட்டும், ஒரு OLXில் ஒரு விளம்பரம் கொடுக்குறான், நான் இவ்வளோ பெரிய ஒரு வீடை வெறும் 5 லட்சத்தில் விற்கிறேன்ட்டு. அதை நம்பி நம்ம மக்கள் 50,000 கொடுக்குறான். அது ஒரு போதை. உங்களுக்கு புரியுதா? போதை அந்த ஏமாத்துறதுலேயுமே நிறைய விதமான போதைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரக்ஸு மட்டும் நம்ம இல்லாமல் இந்த போதைங்கிறது ஒரு பெரிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை நம்ம உடனே அழிக்கலாம் முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கணும். இதில் என்னென்னா, கள்ளச்சாராயம் வந்து அங்கே நடந்தது சம்பவம் வந்து ஒரு வீட்டில் டெத்துக்காக இங்கே கலாச்சாரம் குடிக்கிறாங்க. டெத்துக்காக குடிக்கிறதே ஒரு தவறான செயல். ஒரு கல்யாணம்னா குடிக்கிறதுக்கு ஒரு தவறான செயல். இந்த மாதிரி சமூகத்தை சீரழித்தது யாருங்கிற ஒரு கேள்வி வருதில்ல. இந்த டெத்துக்கு குடிக்கிறத சீனையும், சந்தோஷமாக இருக்கிற குடிக்கிற சீனையும், கல்யாணத்தில் குடிக்கிற சீனையும் கொண்டது இந்த யார்? படமா? சினிமா தான். நீங்கள் ஒரு லோகேஷ் கனகராஜ் படம் எடுத்துக்கோங்க, அது எவ்வளோ அதில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீ சந்தோஷமாக இருந்தால் குடி, செத்து போனால் குடி, உன் பொண்டாட்டி உனக்கு குடும்பத்தை விட்டு போனால் குடி, எல்லாத்துக்குமே குடி குடி குடி. நீங்கள் ஏன் அந்த சீனை அங்கே வைக்கிறீங்க? உங்களுக்கு புரியுதா? ட்ரக்ஸை பற்றி விஜய் பேசுகிறாருல,
ட்ரக்ஸை பற்றி விஜய் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நானும் அதுதான் கேட்குறேன், என்ன தகுதி இருக்குது? நீங்கள் ஒரு தம்மை வச்சுட்டு ஒரு படம் இப்போ வந்துச்சு, ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு லியோவில் தம் வச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் போட்டு நீங்கள் அந்த போஸ்டரை வெளியிடுறீங்க. நான் வந்து ஒரு விஷயம் நான் செய்யலைன்னா அந்த விஷயத்தை பற்றி நான் பேசக்கூடாது. நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப விமர்சனம் வரும். அந்த விமர்சனத்தை நீங்கள் தாங்கி தான் ஆகணும், புரியுதுங்களா? அந்த விமர்சனம்லாம் தாங்கி நீங்கள் அடுத்த படிக்கு போனால் தான் அரசியல் நகர்த்த முடியும். நீங்கள் முதல் அதை குறைக்கணும். இப்போ நீங்கள் கோட் படம் வருது இல்லை, அதில் வந்து அந்த எலெக்ஷனுக்கு அந்த பாட்டு மைக்கூன்னு எடுக்கட்டுமா, அந்த பாட்டு நீங்கள் எங்கே எடுத்திருக்கீங்க? பாரில். அந்த விஷுவல்ஸ் அப்படி தான் வருது. ஏன் அதை நீங்கள் ஏன் தடை பண்ணல? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் வந்து பெட்டில் போதையிலே படுத்துட்டு புக்கெலாம் வச்சுட்டு போதை பண்ணிக்கிட்டே படிப்பாராம். இதில் பைத்தியக்காரத்தனமாக இல்லை? இல்லை, இது சீரியஸாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆஃப்ரிக்கன் ஃபிலிம்ஸ்லாம் பாருங்கள், ஆஃப்ரிக்கன் ஃபிலிம்ஸு, அந்த ஃபிலிம்ஸ்க்கும் நம்ம தமிழ் ஃபிலிம்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். நீங்கள் ஆஃப்ரிக்கன் ஃபிலிம்ஸில் ஒரு ஷாட்டு மது போதைக்காக வைக்கிறான் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஷாட்டாக இருக்கும். அவன் ஏன் குடிக்கிறான், குடிக்கிறது நிப்பாட்டுறானா, குடிக்க தூண்டுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை வரும். குடிக்கிறது நல்ல சரக்கா, ஹெல்த்தியாக இருக்காங்கிற மாதிரி ஷார்ட்ஸ்லாம் அந்த ஷார்ட்டில். இங்கே நீங்கள் ஒரு ப்ரொஃபஸர் குடிச்சிட்டு சோபாவில் திரும்பி படுத்துக்கிட்டு அந்த சோபாவோட ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போவாங்களாம். எந்த காலேஜில் அந்த மாதிரி நடந்திருக்கு? நீங்கள் சொல்லுங்கள், எந்த காலேஜில் அந்த மாதிரி நடந்திருக்கு? நீங்கள் அந்த ப்ரொஃபஸரை அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? அப்போ இது நீங்கள் என்ன மாதிரியான எக்ஸாம்பிளை கொண்டு வரீங்க? அப்போ எல்லா ப்ரொஃபஸரும் வந்து போதையை போட்டு நீங்கள் படுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தூக்கிட்டு போய் காலேஜில் இறக்கி வைப்பாங்களா? புரியுதுங்களா? நீங்கள் இந்த விஷயத்தை முதல் தவிர்த்துக்கல, நீங்கள் எப்படி போதையை பற்றி பேசலாம்? ஸோ இதெல்லாம் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தவறு. விஜய் பண்ண தவறுகள், இந்த தவறுகள்லாம் அவர் சரி பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் இருக்குல்ல, இதை மக்கள் மன்றத்தில் வந்து போதையை பற்றி பேசுகிறாரு. போதையை பற்றி இவர் இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு, பண்ணியிருக்காரு. தவறுதெல்லாம் ஈஸியாக தெரியுது. இப்போ இந்த மக்கள் மன்றத்தில் இந்த மாணவிகளுக்கு கொடுக்குறாருல, இது வெற்றி கழகங்கிற பேரில் கொடுத்துருக்கக்கூடாது. இவருக்கு யார் அந்த கைடு பண்ணுறாங்கன்னு தெரில. ரொம்ப பெரிய தப்பு. நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னா எல்லாத்தையும் முடிச்சு மூட்டை கட்டி வச்சுட்டு தான் நான் அரசியலுக்கு வரணும். இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் நல்லவனாக வாழ போகிறேன், சேவை பண்ண போகிறேன் அப்படின்னா நான் பண்ண தப்பை ஏன் திரும்பி நீ பண்ணுறங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. விஜய் மக்கள் இயக்கங்கிற பேரில் தான் இங்கே நலத்திட்ட உதவிகள் கொடுக்கணும். வெற்றி கழகம்னு கொடுத்துருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் இன்னும் அரசியலுக்கு முழுமையாக வரதுக்கு முன்னாடி கோட்டுங்கிற ஒரு படம் வருது. அதில் மது குடிக்கிற கலாச்சாரம் இருக்கும், ஏன்னா வெளிநாட்டு சீன்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் அதை குடிக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பேசுனதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு விமர்சனம் வருது இல்லை. நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு நீங்கள் அங்கே சொல்லிவிட்டு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அதில் ஏதாவது நீங்கள் சிகரெட் குடிக்கிற சீனு, மது குடிக்கிற சீன் இருந்துச்சு. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு கூட வெங்கட் பிரபு அந்த சீனை எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சீன் வச்சுட்டு நீ இப்போ பேசுனீன்னா, நீ எந்த திமுகவை திட்டின, எந்த அதிமுகவை திட்டின, அவன்லாம் காரி துப்ப மாட்டான், துப்ப மாட்டானா? அப்போ நீங்கள் அதெல்லாம் தவிர்த்துருக்கணும். அப்பா எனக்கு படம்லாம் எல்லாம் முடியட்டும், படம்லாம் ஃபுல்லாக முடியட்டும், நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் அரசியலுக்கு வரணுங்கிற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் நீங்கள் வந்திருக்கணும். நீங்கள் தொடர்ந்து பண்ணுறீங்களா பணிகள், அதை மன்றம் பேரில் நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் மன்றம் பேர்லேயே அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் அதை தான் நான் சொல்ல வரேன். முடிச்சுட்டு வராமல் நீங்கள் வெற்றி கழகங்கிற பேரில் நீங்கள் அறிவிப்பு செஞ்சதே தவறு. அது என்னது டெம்பரரி ப்ளஸர்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. உடனே போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டாங்க. ஒட்டுறவன் எல்லாம் விஜய் கட்சிக்காரன் தான் ஓட்டுறான் வெற்றி கழகத்தில். இப்போ நீ கட்சிக்காரெல்லாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. திமுக காரன் ஆமாம் நான் குடிப்பேன், அதிமுக காரன் நான் குடிப்பேன், வெளிப்படையாக தெரியுது. நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டு நீ அதை எப்படி சரி பண்ண போகிற? இப்போ விஜய் கட்சிக்காரன் ஒருத்தன் குடிச்சிட்டு போதையை போட்டு சுற்றுறான்னு வச்சுக்கோங்களேன், என்ன விமர்சனம் வரும்? தலைவர் ஒன்று சொல்கிறாரு, தொண்டர் ஒன்று செய்கிறாங்க அப்படின்னு எளிமையாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தி தான் நம்ம ஸ்டேஜில் அந்த விஷயங்கள்லாம் பேசணும். அட்வைஸ் பண்ணுறது தப்பு இல்லைல்ல, அதை பண்ணிட்டு போகலாம். நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நான் சொல்லிட்டு வெற்றி கழகக்காரன் ஒருத்தன் குடிச்சிட்டு சுற்றினா அது எப்படி மக்கள் மத்தியில் போகுங்க தான் சொல்கிறேன். நான் விஜயை தப்பாக சொல்லலை. நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுக்குறீங்க, அவேர்னஸ் கொடுக்குறப்போ உன் கட்சிக்காரனே அங்கே சரியில்லாதப்ப நீ எப்படி அவேர்னஸ் கொடுப்பேன்? இப்போ 2026 விஜய் வராரு, தொண்டர்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க? ஏன்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம படத்துக்கெல்லாம் செயின்லாம் வச்சு பேனர் அடிக்கிற அளவுக்கு பயங்கர செலவு பண்ணியிருக்காங்க. என்ன நிலைமையில் இருக்குது? விஜய் அரசியலுக்கு வர்றது வரவேற்கத்தக்கது தான். ரொம்ப அது முக்கியமான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இங்கே 3வது அணிங்கிற ஒரு மாற்றம் அரை நூற்றாண்டு காலத்துக்கு அப்புறம் தேவைப்படுது. தேவைக்கான கட்டாயத்துக்கு மக்கள் வந்திருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திமுக அதிமுக 50 வருஷம் ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டுட்டாங்க. மாற்றங்கள் நிறைய இருந்தாலும் மக்கள் இன்னும் மாற்றத்தையும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஃபீலிங் பெட்டர், இன்னொரு பர்சன் வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி மக்கள் அந்த மனநிலையில் இருக்காங்க. எல்லா மக்களுமே இருக்காங்கன்னா சொல்ல முடியாது. ஒரு 20 to 30% மக்கள் அந்த மனநிலையில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான மாற்று அரசியல் கட்சிங்கிறது தேவைப்படுதுன்னா அந்த பியூர் பாலிடிக்ஸ்
பாலிடிக்ஸ்குள்ளே விஜய் வரணுங்கிறத நான் சொல்ல வரேன். நீங்கள் இப்போ வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் எல்லாமே மக்கள் மன்றம் அந்த ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. இன்னும் அரசியல் படுத்தப்படணுங்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன். ரெண்டாவது, நீங்கள் மக்கள் மன்ற நிர்வாகிகள்லாம் நீங்கள் பார்க்கணும். பெரிய கோடீஸ்வரன்லாம் யாருமே கிடையாது. பெரிய கோடீஸ்வரனா அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னும் மாவட்ட தலைவர் பொறுப்புலாம் யாருக்குமே இன்னும் போகல. ஒன்றியத்தன பொறுப்புகள்லாம் போகல. ஒரு வார்டுக்கு ஒரு பொறுப்பாளர், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளருங்கிற அந்த கேட்டகரியில் தான் போட்டிருக்காங்க. ஒரு சில குறிப்பிட்ட மாநில நிர்வாகிகளை சமீபத்தில் விஜய் அறிவிச்சிருந்தார். அவங்களும் எதுக்கு அறிவிச்சாங்கன்னா, மெம்பர்ஸாக சேர்க்கறதுக்காக இன்சார்ஜாக தான் போட்டாங்க. அதிகாரப்பூர்வ இதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே பாலிடிக்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு 1000 போஸ்ட் அடிக்கணுனாலுமே கிட்டத்தட்ட 15,000 20,000 செலவாகும். ஸோ இந்த மணி பேங்க் வந்து மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் இருக்காங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பெரிய வசதி உள்ள மாவட்ட தலைவர்கள்லாம் யாரும் இல்லை. இவங்கெல்லாம் மக்கள் மன்றத்திலேருந்து தான் வந்திருக்காங்க. மக்கள் மன்றம் இருக்கிறப்ப விஜயோட மாவட்ட தலைவர் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு காக்கா கூட இருக்காது. 3 பேர் 2 பேர் தான் இருப்பாங்க. மாவட்ட தலைவரே போஸ்ட் அடிப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ விஜய் இந்த அரசியலுக்கு வராருன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய இளைஞர்களுக்கு அரசியல் ஆட்சி இருக்கும், பணம் இருக்கும். ஆனால் அரசியலுக்கு அதிமுகவுக்கு போனால் நம்ம வளர முடியாதுங்கிற தெரியும். பிஜேபிக்கு போனால் அது ஒரு மத அரசியலுக்குள்ளே போயிடுது. காங்கிரஸுக்கு போனால் சுத்தமாக வர முடியாதுங்கிற விஷயங்கள்லாம். அப்போ 3வது புதுசாக வர கட்சிக்கு நம்ம ஆரம்பத்திலே சேர்ந்தால் கொஞ்சம் நமக்கு மவுஸ் கிடைக்குங்கிற அந்த கான்செப்டில் சில இளைஞர்கள், சில மக்கள்லாம் வந்து வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. இன்றைக்கி நீங்கள் வெற்றி கழக முன்னே ஒரு காக்கா கூட இருக்காது, 3-4 பேர் தான் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அங்கே இருக்குன்னா அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுவும் ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வெற்றி கழகம். அதையும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். புதுசாக வராங்களா கட்சிக்கு, அந்த மக்களை வந்து இருக்கக்கூடிய அந்த மன்ற நிர்வாகிகள் தான் வெற்றி கழக நிர்வாகிகளாக இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு ஈர்ப்பு கொடுக்குறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ பாலிடிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. விஜய் சொன்னால் தான் மாநில நிர்வாகி கேட்பாங்க, மாநில நிர்வாகி சொன்னால் தான் அடுத்த மாநில நிர்வாகி சொல்லுவோம். அந்த மாநில நிர்வாகி மாவட்டத்துக்கு மாவட்டம் வார்டுக்கு கீழேக்கோ நகராட்சிக்கோ இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க என்ன அரசியல் படுத்தப்பட்டிருக்காங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நான் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கேன், நீங்கள் வரீங்கன்னா என்ன கான்செப்ட் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஒரு 100 பேரை கூப்பிட்டு வர முடியும். ஸோ அந்த அரசியலை வந்து எப்படி வைக்கிறாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மன்றத்தோட நிர்வாகிகள் எல்லாமே வந்து மன்ற லெவலில் தான் இருக்காங்க. நீங்கள் அரசியல் பண்ணணுன்னு தான் நான் சொல்ல வரேன். இந்த டெம்பரவரி ப்ளஸ் ட்ரக்ஸ் நிப்பாட்டணும்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு உடனே ஒரு போஸ்ட் அடிக்கிறாங்க. நீங்கள் இந்த விஜயை மட்டுமே வச்சு நீங்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு அரசியல் கட்சியில் வரணும் ஆசைப்படுறவங்கள நீங்கள் ஒரு தலைவனை ஒரு பிராண்டாக ஏற்படுத்திக்கிட்டு வராதிங்க. அதுக்கு பேர் அரசியல் கிடையாது, அது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவை கிடையாது, அது மணி லாபி. நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் பார்க்குறீங்க, அது மக்கள் சேவை கிடையாது. அதை மக்கள் ஏற்றுக்கவும் கூடாது. இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு தலைவனை வச்சு நீங்கள் இங்கே வரக்கூடாது, கொள்கையை வச்சு தான் இங்கே இயக்கம். நீங்கள் திமுகவும் அதிமுகவும் கொள்கையை கொண்டு தான் இங்கே தொண்டர்கள். நீங்கள் தலைவனை வச்சு இங்கே தொண்டர்கள். ஸ்டாலின் இல்லைனாலும் அடுத்து இங்கே கொள்கைக்காக தான் இங்கே மக்கள் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்க. நீங்கள் அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த மாதிரி வர மக்கள் வந்து அதை ஏற்றுக்கக்கூடாது. மக்கள் அந்த அரசியலை புறக்கணிக்கணும். கமலுக்கு அந்த கதி தான், சீமானுக்கு அந்த கதி தான். நீங்கள் ஒரு சீமானோட கட்சி இன்றைக்கி ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கணும், புரியுதுங்களா? வந்திருக்கான பவர் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஏன் அவங்க குறைச்சாங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் விஜய்க்கு அப்புறம் புஷ்ய ஆனந்தை தவிர வேறு எந்த தலைவர்கள் யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள். நீங்கள் தெரியாது. புஷ்ய ஆனந்த் தெரியும், விஜய் தெரியும். விஜய்க்கு அப்புறம் வேறு யார்? இவங்க 2 பேரை தவிர்த்து யார் இருக்காங்க? யாரும் இல்லை. இப்போ ஸ்டாலின் உங்களுக்கு தெரியுமா? கனிமொழி தெரியும். கனிமொழி தவிர்த்து நீங்கள் சில பேரை சொல்லுங்கள். நிறைய பேர் இருக்காங்க. அதிமுகவில் ஜெயலலிதா இல்லை, ஓபிஎஸ் தெரியும், சசிகலா தெரியும், டிடிவி தெரியும். இப்போ இவங்கெல்லாம் இல்லைனாலும் இன்னும் அடுத்த கட்ட தலைவர்கள் உங்களுக்கு தெரியுதா? ஜெயக்குமார் தெரியுது, சிவி சண்முகம் தெரியுது. இந்த மாதிரி சீமான் இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களை சொல்லுங்கள். யாரும் தெரியல, அந்த அளவுக்கு யாரும் பெருசாக இல்லை. சீமான் இல்லைன்னா சீமான் ஒரு 10 நாள் ஊருக்கு போகிறாரு, அந்த பொறுப்பை பார்க்குறதுக்கு ஒரு தலைவர் வேணும். யார் இருக்கா? அப்படி யாரும் தெரியல. இல்லை, இது ஒரு பாயிண்ட்டு. 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இருக்கக்கூடியவங்க அடுத்த 3 வருஷத்துக்கு சீமான் கூட இருக்காங்களாங்கிற ஒரு கொஸ்டின் வருது. யாருமே இல்லை கூட. ஏன் இல்லைங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. இப்போ அந்த செட் ஆஃப் பீப்புளை நீங்கள் பார்க்கணும். ஏங்க அங்கே சீமானுங்கிற ஒரு ஒற்றை மனிதனுக்காக தான் அங்கே கட்சி நடக்கிறது. அந்த தலைமை பண்பை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இங்கே 2ஆம் கட்ட தலைவர்கள் தேவை.
நீங்கள் அது வெற்றி கழகமாக இருக்கட்டும், எந்த கட்சி புதுசாக வர கட்சியாக இருக்கட்டும், 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லாமல் ஒரு அரசியல் கட்சி முன்னெடுத்து வராங்கன்னா அது தோல்வியில் போகும், 100% தோல்வியில் போகும். நீங்கள் புஷி ஆனந்த் வந்து நிறைய வெற்றி கழகத்தில் நிறைய நாலேஜ் பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க, நல்ல மாவட்ட தலைவர்கள்லாம் இருக்காங்க, வசதிகள் இல்லைனாலும் நாலேஜ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வரணும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிலேயே சீக்கிரமாக கொண்டு வந்தீங்க, மாநாடு அறிவிச்சு பொறுப்பு அறிவிச்சுலாம் வேணாம், நீங்கள் அவனுக்கு அறிவிங்க, வேலை செய்யட்டும். வேலை செய்யலைன்னா, தப்பாக வேலை செய்கிறான்னா தூக்கு, சரியாக வேலை செய்கிறான்னா அடுத்து அவனுக்கு என்னங்கிறத உதவி செய். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நிறைய மாற்றங்கள்லாம் வரணும். இப்போ விஜயோட அடுத்த நகர்வு என்னவா அப்புறம் இருக்கும்? இந்த மாநாடெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, என்னவா இருக்கும் அடுத்த நகர்வு? இல்லை, கண்டிப்பாக மாநாடு நடத்துவார். எனக்கு வந்த தகவல் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, மாநாடு வந்து ஒரு பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. மதுரையில் தான் மாநாடு ஃபிக்ஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட மதுரையில் ஆல்மோஸ்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு 3 டிவிஷனாக நடத்தலாங்கிற மாதிரி பிளான்லாம் பண்ணுறாங்க. மதுரை, கன்னியாகுமரி, இந்த சைடு ஓசூர், இந்த 3 மண்டலங்களை வச்சு 3 மாநாடாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ அது ஒரு புதுமையான மெத்தடு தான், அது நல்லபடியாக பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு அரசியல் கட்சி வரப்போ நிறையா புதுமையை வந்து கொண்டு வராங்க. இப்போ இந்த பவுன்சர்ஸ்லாம் துபாயிலேருந்து வந்தாங்கல்ல, ஸோ இதுவே வந்து ஒரு நியூ ஸ்டைலு. ஸோ இப்போ இந்த க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்கல்ல, ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு விஷயம் தான். நான் அவரை வந்து நெருக்கிக்கிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு போனதெல்லாம் ரொம்ப தள்ளி விட்டாங்க. அந்த கதவு கிட்ட வந்து புஷி ஆனந்த் காதில் அடிப்பார் ரசிகர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா புதுமையாக கொண்டு வராங்க. அப்போ இந்த மாநாடு வந்து மதுரையில் ஆல்மோஸ்ட் வந்து 99% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது இல்லை அப்படிங்க ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக திருச்சியில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருச்சியில் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டருடைய ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் நிறைய கட்சிகள் நடத்துவாங்க. அவர் நிறைய இலவசமாக கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு. ஸோ அதை அப்ரோச் பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மாநாட்டில் ராகுல் காந்தி நிச்சயமாக வருவார். அப்படியா? ஆமாம், ராகுல் காந்தி நிச்சயமாக வருவார். இங்கே எனக்கு இருக்கக்கூடிய முக்கியமான இந்த எக்ஸ்க்ளூஷன், ராகுல் காந்தி வருவார். தேசிய தலைவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மாநாடாக இது நிச்சயமாக இருக்கும். இங்கே ஸ்டாலினை கூப்பிட்றாரா, எடப்பாடியை கூப்பிட்றாரான்னு கேள்வி கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் இருக்குல்ல, நீங்கள் இப்போ ராகுல் காந்தி வராருன்னா எவ்வளோ ஒரு பிக் நியூஸாக இருக்கும். ஒரு விஜய் புது கட்சி ஃபஸ்ட்டு மாநாடு, ராகுல் காந்தி வராரு. ஸோ இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயம். மக்களுக்கு அது ஒரு புரிதலை கொடுக்கும். ஸோ விஜய் சரியான முறையில் கொண்டு போகிறாரு. ராகுல் காந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூபி அகிலேஷ் யாதவ் வர்றது, மம்தா பானர்ஜி, இந்த மாதிரி தேசிய தலைவர்களை ஒன்றிணைக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. மாநாட்டில் நிறைய அந்த கொள்கை சம்பந்தமாகவும் கொடி, அந்த நீங்கள் கட்சி சின்னங்கள், இந்த மாதிரி அறிவிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் தான் நம்ம விஜயோட அந்த நகர்வை வந்து நம்ம எந்த அளவுக்கு அவர் அரசியல் படுத்தப்பட்டிருக்காருங்கிறத நம்ம அப்போ தான் தெரிஞ்சிக்க முடியும். ஏன்னா விஜய் வந்து இத்தனை நாள் அறிக்கையாக இருக்குது, எல்லாமே அறிக்கையாக தான் வந்துட்டுருக்கு. ப்ரெஸ் மீட் கூட ஒன்றும் கொடுக்கல. ஸோ மாநாடுக்கு அப்புறம் ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. படம் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாநாடோ ப்ரெஸ் மீட்டோ நடத்துறதுக்கான இதெல்லாம் வச்சுருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நம்ம அதெல்லாம் வச்சுலாம் நம்ம கால்குலேட்லாம் போட முடியாது. விஜயோட அடுத்த செட்டப் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ ஒரு சர்ப்ரைஸாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட அவர் வச்சுருக்கலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை விஜய் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு தேசிய தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்படின்னா வெற்றி கழகத்துக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பு, பெரிய ஒரு மாற்றம். தமிழ்நாட்டுக்கு அது 2026க்கு ஒரு பெரிய டேன் ஓவராகவே இருக்கும். நிறைய மூத்த அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்றாரு. அரசு துறையிலேருந்து ரிட்டையர் ஆன பர்சன்ஸ்லாம், பிரபலமானவர்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கிய நடிகர்களும் சில பேர் வராங்க மாநாட்டுக்கு. இப்போ 2026 எப்படி இருக்கும்? டிஎம்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கா, இல்லை வேற ஒரு தலைமை வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ 26னா நீங்கள் ஒரு எம்எல்ஏ ஒரு கேண்டிடேட் நிற்கிறதுக்கே கிட்டத்தட்ட சிட்டிக்குள்ளே 50 கோடி ரூபாயிலேருந்து 100 கோடி ரூபாய் செலவுக்கு ஆகும் கம்பல்சரி. அப்போல்லாம் ஏலம் தான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ யாருமே காசு கொடுக்காமலாம் இல்லை. இந்த எம்பி எலெக்ஷனுக்கும் நிறையா பணம்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, இப்போ இந்த டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது இவங்க 4 பேர். பிஜேபி, சீமான், இவங்க 4 பேர் இருக்காங்க. இவங்கள தாண்டி ஒரு புது கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறது தான் வாய்ப்பு குறைவு. டிஎம்கேக்கு இந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிருப்திகள்லாம், இந்த கள்ளச்சாரம் இஷ்யூ, இந்த மாதிரி அதிருப்திகள்லாம் இருக்குல்ல, ஸோ இந்த தாக்கம் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தாக்கங்கள் இருக்கும். மற்றபடி கொள்கை ரீதியாக பாஜக சிந்தனை வந்து, பாஜகக்கு எதிரான சிந்தனை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த சிந்தனைக்கு அடிப்படையிலையும் மோடி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மக்கள் மனநிலை இங்கே இருந்துச்சுன்னா மீண்டும் திமுக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏடிஎம்கேக்கு என்ன இங்கே ஒரு சிக்கல்னால், அவங்க இன்னும் அந்த கட்சியை இன்னும் ஒரு ஸ்டாண்டர்டைஸாக அவங்களால கொண்டு வர முடியல. ஆனால் எடப்பாடி திறமையாக
ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவ்வளோ ஃபைட்லாம் பண்ணிவிட்டு இன்னும் கட்சியை வந்து ஒரு கண்ட்ரோலாக வச்சுருக்காருன்னா அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஒரு புது தலைவராக உருவாகி சிஎம்மாக இருந்து கட்சியை வழிநடத்தி இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டேஜில் உட்கார வச்சு பார்க்குறோம் அப்படின்னா அது அவருடைய திறமை, அவருடைய அரசியல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம். எடப்பாடி அதை ஸ்டாண்ட் பேஸ் பண்ணார்னா எடப்பாடி வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. அதே இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன். இப்போ சீமான் வந்து நிச்சயமாக 2024 தனிச்சு தான் வருவார், கூட்டணிலாம் வராது. இங்கே ஏடிஎம்கேவும் வெற்றி கழகமும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஏன்னா அரசியல் வந்து எப்படின்லாம் யாரும் சொல்ல முடியாது. விடிஞ்சு பார்த்தா அரசியல் வேறமாக இருக்கும். என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சு விஜய், அதிமுக, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகள், காங்கிரஸ், இந்த ஒரு கூட்டணியில் நிச்சயம் ஒரு பொதுவான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆனால் விசிகா வந்து இப்போது மாநில கட்சி அந்தஸ்து பெற்றிருக்காங்க. ஸோ அவங்க திமுக விட்டு வராதது வந்து திருமாவளவன் கையிலையும் கட்சிக்காரங்க கையில் இருக்குது. பட் ஆனால் விசிகா எந்த பக்கம் இருக்கோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் நிச்சயமாக வரும். ஏன்னா விசிகா வந்து ஒரு பிக் ஸ்ட்ராட்டஜி உள்ள ஒரு கட்சி. விசிகா எந்த பக்கம் இருக்கோ அவங்க நிச்சயமாக ஆட்சி அமைப்பாங்க. அது விசிகாவை விஜய் ஏற்றுக்கிட்டாரும் சரி. ஆனால் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி 8 வருஷமாக கட்சி நடத்துகிறவங்க அவங்கள தேடி தான் விஜய் போகணும். விஜய் தேடி இவங்களாம் வருவாங்களாம்? வரவே மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. விஜய் அவங்கள தேடி போகணும். அந்த முன்னேற்பாடுகளும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளும் விஜய் எப்படி எடுக்கிறாருங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த 26 யார் ஜெயிக்கிறாருங்கிற முடிவு எடுக்க முடியும். ஆல்மோஸ்ட் இப்போ 24 மாநாடு வந்து விஜய்க்கு இந்த இயர் எண்ட்லேயே முடிஞ்சிடும். அக்டோபர் இல்லைனா நவம்பரில் தான் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப் வரும். இப்போ மதுரையில் நடத்துனாங்கன்னா அடுத்த 1 மந்த்துக்கு அங்கே அந்த கேப்பில் தான் நடத்துவாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு டிசம்பர் வரைக்கும் முடிஞ்சிடும். 25 நீங்கள் ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் களமே ரொம்ப சூடு பிடிச்சோம். பிரேக்கிங் தான், எல்லா சேனல்லையும் பிரேக்கிங் வந்துகிட்டே இருக்கும். 25லேருந்து பிரேக்கிங் நியூஸ் நிறையாவே வரும். ஏன்னா ஸ்டார்ட் அப் ஆயிரும். நீங்கள் 26 பிப்ரவரிலலாம் ஆல்மோஸ்ட் எலெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது, நிறைய சான்சஸ் இருக்குது. ஜனவரி பிப்ரவரியில் வைக்கக்கூட வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அதனால் வந்து நீங்கள் 25லேயே வந்து ஒரு அரசியல் ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய வந்துடும். அப்போ விஜய் தான் வந்து நிறைய இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்களை இறங்கி போகணும். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி, விஜய், விசிகா இந்த கூட்டணி வலுவாக வந்துச்சுன்னா நிச்சயமாக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு இருக்குது. ஆனால் இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும். அதை விஜயும் விரும்ப மாட்டார். ஆக்சுவலாக இதுதான் உண்மை. நீங்கள் இந்த ரசிகர்கள்லாம் ஆர்வ கோளாறுல அண்ணன் சிஎம் ஆகணும், அண்ணன் முதலமைச்சர் அப்படிலாம் சொன்னால் விஜயே அதை விரும்ப மாட்டார். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், நான் வந்து ஒரு புது கட்சி ஆனோம் முதலமைச்சர் ஆகணும் வாய்ப்பே கிடையாது. தனிச்சு நின்னாலும் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்குறீங்கிற ஒரு கேள்வி வருது. இங்கே விஜய் இப்போ இந்த வேளச்சேரி தொகுதியில் விஜய் நிற்கிறாரு ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா விஜய் வெற்றி பெறுவார். உங்களுக்கு புரியுதா? இங்கே இளைஞர்கள் ஓட்டு, அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க இதை வந்து விஜய் எடுப்பார், கண்டிப்பாக கையில் எடுப்பார். ஸோ இந்த ஓட் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 26ல் விஜய் கட்சி தனிச்சு நின்றுச்சுன்னா ஒரு 8-10% வாக்குகள் நிச்சயமாக வெற்றி கழகம் பெறும். தனிச்சு விஜய் நின்னார்னா இந்த வாக்குகள் வாங்குவாங்க. நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கே, விசிகா, காங்கிரஸ், விஜய் இந்த 4 கூட்டணி வலுவாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி அமைக்கும். திமுக தோல்வி தான் வரும். இந்த 4 கூட்டணி வந்துச்சுன்னா நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து விஜயோட ஓட் பேங்க் அதிகமாகும். இந்த 8-10 சொன்னல, இது இல்லாமல் விஜயோட கட்சியோட ஓட் பேங்க்கு கிட்டத்தட்ட 13லேருந்து 15 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போயே மாநில கட்சி அந்தஸ்து வாங்கி தனிச்சின்னம் பெற்றுக்கலாம். இந்த மாதிரி சான்சஸ்லாம் நிறையாவே விஜய்க்கு இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அது இந்த மாதிரி தான் இருக்கும் கள நிலவரங்கள். இங்கே 3வது கட்சிக்கான ஒரு தொடக்கம் இருக்குல்ல, அது எல்லாமே அழிவு நோக்கி தான் போயிருக்கு. நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த அழிக்கிறதான ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது திராவிட கட்சிகள்கிட்ட நிறையாவே இருக்குது. ஸோ இந்த நான் சொன்ன கூட்டணிகள் இருக்குல்ல, இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், வராமலும் போகலாம், மாநாடு நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இந்த லாபி வந்து எப்போ உடையும் நம்ம சொல்லவே முடியாது. நாளைக்கே வந்து விஜய் நான் கட்சி நடத்தலைங்கிற அறிவிப்பு கூட வரலாம். அரசியல் அப்படி தான். நீங்கள் 3வது கட்சியை வளர விடாமல் தடுக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோட அரசியல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதெல்லாம் இருக்குது. விஜயோட அரசியல் பேக்ரவுண்ட் யாருங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ பிரசாந்த் கிஷோர்லாம் ஆதரவு தராரு அப்படி இப்படிலாம். பிரசாந்த் கிஷோர்கிட்ட பணம் கொடுத்து விஜய்னால் பண்ண முடியாது. இருக்கிற சொத்தெல்லாம் விற்றாலும் விஜய்னால் வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மணி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் பணம் இருக்குது. நாளைக்கு மாவட்ட தலைவர்கள் வந்து நான் சிஎம் ஆகணும்னா மாவட்ட தலைவர்கள்லாம் விட்டு கொடுக்கக்கூடிய சூழலில் இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ விஜய் நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னா நான் ஒரு மாவட்டத்தில்ப்பா உன்னால் ஒரு 100 கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுமா விஜய் கேட்குறாரு. இல்லை, செலவு பண்ண முடியாது. அப்போ அங்கே திமுக அதிமுகலேருந்து அதிருப்தியாக இருந்தவன் எவனாவது வந்து ஒரு தொழிலதிபர் நிற்பான், ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், யாரோ ஒரு ஆள் நிற்பான்.
நான் வந்து நிற்கிறேன்னா நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா நான் சிஎம் ஆகணும், நீ அதை விட்டு கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல அங்கே பிரச்சனை வரும். நான் இவ்வளோ வருஷமாக மாவட்ட தலைவராக இருந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய சூழல்லாம் இருக்குது. ஆனால் என்னோட கருத்து வந்து விஜயோட கருத்தாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கே இந்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக தெரியும். இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது விஜய்க்கே தெரியும். ஆனால் 26 முடியாதுங்கிறதும் விஜய்க்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு 35 விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து ஃபைட் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பிக்கஸ்ட்டு ஃபைட்டாக இருக்கும். உதயநிதி அந்த ஸ்டைல் வரும், உதயநிதி விஜய் அந்த பாண்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி அதுக்கு இடையில் இயற்கையான விஷயங்கள்லாம் இருக்குது. எது நடந்தாலும், மரணங்கள் எது நடந்தாலும் 30 நெருங்கும். அந்த ஃபைட் வந்து 30 நெருங்கும். ஆனால் 26 என்னோட கணிப்புப்படி விஜய் தனித்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. தனித்து நின்று ஓட் பேங்க் எவ்வளோங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியாக பார்ப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் 30 அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. 35 விஜய் கூட கூட்டணி வர்றதுக்கான கட்சிகள் நிறையா வரும். இதுதான் விஜயோட ஃபார்முலாவாக இருக்கும். என்னோட இது கரெக்டாக இருந்துச்சுன்னா விஜய் இதை தான் ஃபாலோ பண்ணுவார். ஏன்னா விஜய்க்கும் அது நல்லாவே தெரியும். இதுதான் என்னோட கருத்து. சரி, ஓகே ப்ரோ. அரசியலை பற்றி நிறையா நம்ம பேசிட்டோம். நம்ம ஸ்டூடியோவுக்கு வந்து நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.